தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். தொல்காப்பியத்தில் மூன்றாவதாக அமைந்த பொருளதிகாரத்தில் முதற்கண் உள்ள அகத்திணைகள் என்ற அந்த இயலை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அகத்திணையில் தொடக்கத்திலிருந்து என்ன சொல்லுகிறது? திணை அகத்திணை 7 என்று கூறியது. முல்லை, குறிஞ்சி, மருதல், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்பன அந்த 7. அதிலே முதல் 4 இருக்கின்றனவே. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் இந்த 4ற்கும் நிலம் உண்டு. பாலைக்கு நிலையாக நிலம் இல்லை. கைக்கிளை, பெருந்திணை என்ற 2ம் எல்லா நிலங்களிலும் நிகழக்கூடியன என்ற அந்த பகுப்பை முதற்கண் கூறினார். பிறகு மிக மிக இன்றியமையாத நிலையில் அகத்திணை என்று ஒன்று இருந்தால் ஒவ்வொரு திணைக்கும் அதற்கு உரிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்ற 3ம் அமைய வேண்டும். அவற்றின் அடிப்படையிலேயே ஒரு பாட்டினுடைய திணை கருதப்பெறும். முதற்பொருள் என்பது நிலமும் பொருளும், கருப்பொருள் என்பது தெய்வம் முதலாகிய உணா, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழ் ஆகிய எல்லாம் சேர்ந்த தி பேக்டிராப், இயற்கை சூழலும் பழக்க வழக்கங்களும் ஆகிய எல்லாம் கருப்பொருள் என்று சொல்லப்படும். உரிப்பொருள் என்பது மன உணர்ச்சி. இருவரும் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் பிறக்கின்ற பேரின்பமாகிய மகிழ்ச்சி, இருவரும் பிரிந்திருக்கக்கூடிய காலத்தில் ஏற்படுகின்ற பிரிவு, வருவான் என்று காத்திருக்கின்ற முல்லை, இன்னும் வரவில்லையே என்று இறங்கி இருக்கக்கூடிய நெய்தல் என்று உரிப்பொருள் இவ்வாறு மன உணர்ச்சியை காட்டும். இந்த அடிப்படையை விளங்கிக் கொண்டால் போதுமானது. அதற்கு பிறகு இப்ப அகத்திணையில் இன்றியமையாத ஒரு இடத்திற்கு வருகிறார். பிரிவு பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரிவு எத்தனை வகைப்படும் என்று யாராவது கேட்டால் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். பிரிவு என்பது 6 வகைப்படும். ஓதல், பகையே, சூது, இவை பிரிவே என்று முதல்ல 3 சொல்லியிருக்கிறார். ஓதல் பிரிவு, பகை பிரிவு, தூது பிரிவு என்று இந்த 3ம் முதற்கண் கூறி அதற்கு பிறகு தெய்வத்தை பூஜை செய்வதற்காக, வழிபாடு நிகழ்த்துவதற்காக வேறு நாடு சென்று, வேறு புலம் சென்று பிரியக்கூடிய பிரிவு, அதுவும் ஒரு பிரிவு. அடுத்தது காவற் கடமை பூண்டு பகைமேற் செல்லக்கூடிய ஒரு பிரிவு காவற் பிரிவு என்று சொல்லப்படும். கடைசியாக பொருள் தேடுதல் காரணமாக பெறுகின்ற பிரிவு பொருட்பிரிவு என்று சொல்லப்படும். 6 வகை பிரிவுகளை சொன்னவர் ஏன் பரத்தை பிரிவை இங்கு சொல்லவில்லை என்ற ஒரு வினா. பரத்தை பிரிவு என்பது ஒன்று உண்டு. ஏன் அதனை இங்கு சொல்லவில்லை என்றால், இந்த இடத்தில் தான் ஒரு தெளிவு எல்லாருக்கும் வர வேண்டும். இந்த சங்க அக இலக்கியத்தை படிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய தவறு ஒன்று உண்டு. என்னவென்றால், அந்த காலத்து தலைமக்கள் எல்லாருக்கும் ஏதோ பரத்தை என்ற வேண்டா உறவு ஒன்று இருந்ததாக கற்பனை செய்து கொள்வது, அதை பெரிதாக்கி வேடிக்கையாக பேசுவது ஆகியவையெல்லாம் இன்றைய வழக்கமாகிவிட்டன. பரத்தை என்ற சொல்லுக்குரிய பொருள் கூட தவறாக சொல்லப்படுகிறது. பரத்தை என்றால் என்ன? பலரோடு பழகுகிறவள் என்று பொருள் இல்லை. பரத்தையும் ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கை உடையவள் தான். பிறகு எப்படி அவள் பரத்தை என்று சொல்லப்பட்டாள் என்றால், ஒரு கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய மக்கள், இல்லற கடமை பூண்ட மக்கள் 2 பேரும் வெளியே வருகின்ற காலத்து, கடைவீதிக்கு வருகின்ற காலத்து, கோயிலுக்கு வருகின்ற காலத்து, பிற இடங்களுக்கு, பொது இடங்களுக்கு வருகின்ற காலத்தில் எல்லாம் அவர்கள் மிக நாகரிகமாக பழகுவார்கள்.
பல இடங்களிலும் கலந்து பழகுகின்ற காலத்து மக்களோடெல்லாம் அன்போடு உறவாடுவார்கள். அவர்கள் 2 பேரும் ஆற்றிலே இறங்கி களியாட்டம் ஆடுவது என்பது இல்லை. அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாணம் மிகுதியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்களுடைய பொது நிகழ்ச்சிகள் அமையும். ஆனால் பரத்தை என்பவள் பரந்துபட்ட ஒழுக்கமுடையவள். அது என்ன பரந்துபட்ட ஒழுக்கமுடையவள்? பரிபாடலை பாருங்க. பரிபாடல்ல தலைவன் பரத்தையோடு சென்று வையை நீர ஆடுவான். அப்போது பல வகையான காதல் செயல்களெல்லாம் இங்கு நிகழும். இவையெல்லாம் ஒரு இல்ல கிடத்தி இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவி செய்ய இயலாது. அதனால பரத்தை என்பால் பரந்துபட்ட ஒழுக்கமுடையவள். அதாவது நாண வரம்புகளை கடந்து தலைவனோடு பொது இடங்களிலே ஊடாடி மகிழக்கூடியவள் என்று பொருள். பறவை என்றால் கடல், அது பறந்து நிற்பது ஆதலின் அதுக்கு பறவைன்னு பேர். இடையினும் போடணும் பறவை. அதனால இந்த பரத்தை வீதியில வருகிறார். அப்ப தலைவனுடைய மகன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுடைய முகச்சாயலை பார்த்தவுடனே இது தன்னுடைய தலைவனுடைய மகன் என்பதை உணர்ந்து கொண்ட பரத்தை அவனை தழுவி அவனை கொஞ்சி மகிழ்கிறாள். அப்போது அதனை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த தலைவி, பிழையில்லை, நீயும் இவனுக்கு தாய்தான் என்று சொல்லுகிறார். அதுபோல சமயங்களில் தலைவியால் ஒத்துக்கொள்ளப்பட்ட உறவுடையவளாகவும் இந்த பரத்தை அமைகிறாள். ஆகவே அப்படி ஒரு பரத்தையோடு நீண்ட காலம் உரைகின்ற தலைவன் ஒரு கால நிலையில் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகிறான். அவ்வப்போது தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புதலும் உண்டு. இவ்வாறு அந்த பரத்தை என்ற அந்த பிரிவு என்ன இருந்தாலும் கூட ஒருவனுடைய ஒழுக்கத்திற்கு உள்ள ஒரு மாசு, ஒரு குறை, ஒரு கரை. ஆகவே அந்த பரத்தை பிரிவை இந்த அகத்தணைகள்ல பேசக்கூடாது. அகத்தணைகள் என்பது அகத்திலே தோன்றுகின்ற காதலுக்கு இலக்கணம் கற்பிப்பது. அதுல போய் இந்த பரத்தை ஒழுக்கம் என்று சொல்லப்பட்ட மாசுபட்ட ஒழுக்கத்தை, குறைவுடைய ஒழுக்கத்தை, ஒழுக்கத்திலிருந்து வழுவிய நிலையை சொல்லுதல் அடாது என்ற கருத்துடையவராக தொல்காப்பியர். என்ன சிறப்பு பாருங்க. நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தொல்காப்பியர் பரத்தை பிரிவை பற்றி பேசுவதெல்லாம் அகத்தணைகள்ல பேசியிருப்பாரோம். அப்படிலாம் அகத்தணைகள்ல அவர் சொல்லல. அதை கொண்டு போய் எங்க வைத்தார் என்றால் கற்பியல்ல வைத்தார். கற்பு வாழ்க்கையில அது எல்லா தலைவர்களுக்கும் இந்த பரத்தை பிரிவு என்பது உரியதில்லை. ஒரே வழி யாரோ சிலர் உள்ளத்தின் திப்பம் இல்லாத தலைவர்கள் சிலர் செய்த செயலை புலவர்கள் பெரிதாக்கி பாடுகிறார்கள். ஏன் பாடுகிறார்கள் என்றால் இந்த பரத்தை பிரிவு வேறு ஒன்றுக்கு பயன்படுகிறது. திருவள்ளுவர் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நாம திருக்குறளை படித்தால் போதும், அவ்வளவு செய்திகளும் அதுல இருக்கின்றன. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். காமத்துப்பால்ல களவு, கற்பு ஆகிய எல்லாவற்றையும் பிழிந்து தருகிறார், சாரி பிழிந்து தருகிறார் திருவள்ளுவர். இப்படிப்பட்ட ஒரு அறச்சிந்தனை உடைய ஒருவரை, மாமரை வகுத்த பெருமுனிவனை வேறு எங்கும் காணாது. அவர் சொல்றார், பரத்தை பற்றி சொல்லுகிறது, இல்லை தவறு அவர்க்காயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்குமாறு. அதாவது தலைவன்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, அவனுடைய நடத்தையில பிழை இல்லை, அவன் யாரையும் பிற மகளிரை போய் அவன் பார்க்கவில்லை, பிற ஒருத்தி சென்று அணையவில்லை. அப்படி இருந்தாலும் தலைவி அப்படி ஒருத்தி இந்த தலைவன் சென்று அணைந்ததாக கற்பனை செய்து கொண்டு பேசுதல் உண்டு. அது எதற்காக? அது அங்கு ஊடல் வர வேண்டும். இந்த ஊடல் வந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிடக்கூடிய நெருக்கம், உறவு இன்னும் வலிமைப்படும். அதற்காகவாவது கற்பனையாக ஒரு பரத்தை படைத்துக் கொண்டு தலைவி பேசுவாள். அந்த மாதிரி இடங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. இந்த அகப்பொருள் நுட்பத்தை சரியாக உணராதவர்கள் ஏதோ ஒவ்வொரு வீதியிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரத்தை உறவு இருந்தது,
பரத்தையர் பலரோடு சார்ந்து வந்தார்கள் என்றெல்லாம் பேசுவது என்பது தமிழியத்தை சரியாக உணராத பாங்காகும். இதனால அந்த பரத்தையர் பிரிவு இங்கு சொல்லப்படவில்லை. கற்பியலிலே அது கூட அதிகமான இடம் கொடுக்கல. அங்கு பார்க்க போகிறோம். உலக நாகரிகங்களின் பண்பாட்டில் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பண்பாடு தமிழர் பண்பாடு. உலக நாகரிகத்தில் மிகச்சிறந்த விழுமிய ஒரு கட்டுக்கோப்புடைய ஒரு பண்பாடு தமிழர் பண்பாடு. தொல்காப்பியத்துல இப்ப டெல்லியில இருந்து ஒரு கட்டுரை கேட்டிருக்கிறாங்க. தொல்காப்பியத்தினுடைய சாறு பிழிந்து ஒரு 20 பக்கத்துல அதனுடைய நுட்பமெல்லாம் விளங்க ஆங்கிலத்துல ஒரு கட்டுரை கொடுங்கன்னு. அதற்காக நான் பல அரிய செய்திகளை புரட்டி பார்த்து கொண்டிருக்கிற போது தெரிகிறது, எழுத்ததிகாரங்கிறது எழுத்துக்கு நாம படிச்சிருக்கிற எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். எழுத்ததிகாரம் என்பது ஏதோ எழுத்துக்கு சொல்லப்பட்ட இலக்கணம் என்றும், சொல்லதிகாரம் என்பது சொல்லுக்கு இலக்கணம் சொல்லப்பட்டதென்றும் மேம்போக்காக சொல்லிவிடக்கூடாது. அந்த 2 அதிகாரங்களும் எவ்வளவோ உயர்ந்த பண்பாட்டு கூறுகளை எல்லாம் நமக்கு காட்டுகிறது. ஒரு காலத்தில் உலகெங்கும் மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்களை குழி தோண்டி புதைப்பதுதான் வழக்கம். பிரமிடிலிருந்து இன்னும் பல நாட்டு நாகரிகங்களிலும் காணப்படுகின்ற ஒரு செய்தி, மனிதன் இறந்தால் அவனை குழி தோண்டி புதைத்து விடுவது வழக்கம். சரி, அதுதானே தமிழ்நாட்டிலே இருந்திருக்கணும் என்றால் தமிழ்நாட்டில் 2 வகையாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, புறநானூற்றுல 2 வருகின்றன. ஒருவன் சொல்லுகிறான், தலைவன் இறந்து விட்டான், அவனுக்குரிய அவனை அடக்கம் செய்வதற்குரிய தாழியை அவன் புகழுக்குரியதாக மிக பெரிதாக செய்ய வேண்டும் குயவனே. அது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடிய மண் முழுவதையும் திரட்டி வானத்தையே சக்கரமாக வைத்து ஒரு பெரிய களம் உருவாக்க வேண்டும் குயவனே, உன்னால் முடியுமான்னு கேட்கிறான். அவ்வளவு புகழ் படைத்தவன். அதனால ஒரு தாழியில் அடக்குதல் என்பது ஒரு வகையான அடக்கம் செய்கின்ற முறைமை. ஆனால் அதே சமயத்தில் ஈம உள்ளெறி என்று சொல்லி சுடுகாட்டிலே இறந்த பிணத்தை வைத்து கொளுத்துவது, எரிப்பது என்பது ஒரு முறை. இந்த 2 வகை முறையும் வழக்கிலே இருந்திருக்கின்றன. இவற்றை பற்றி ஆராய்கிற போது பல உண்மைகள் புலப்படும். தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஈமும் கம்மும் உருவும் பார். அதில் ஈம் என்றால் ஈமம், இறுதி கடன் என்று பொருள். அதனால அந்த காலத்துல எரிக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது, புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. என்றால் எல்லா மக்களையும் பெரிய தாழிகளை வைத்து புதைப்பதில்லை. முதுமக்களை அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க உயிர் வாழுகின்ற போதே இனி ஆவது ஒன்றிலே உயிர் போக போகிறது, இந்த நிலையில் என்னுடைய தாழிகளை வைத்து புதைத்து விடு என்று முதியோர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உறவினர்கள் உயிரோடு தாழியில் வைத்து அவர்களுடைய உடைமைகள் பலவற்றையும் அதிலே உள்ளடக்கி வைத்து அவர்களை புதைத்து விடுவார். மேலே தொப்பி மாதிரி ஒரு 2 கற்களை வைத்து அதற்கு மேல தொப்பி மாதிரி ஒரு கல் வைத்து விடுவார்கள். தொப்பிக்கல் என்பதற்கு பெயர். இறந்தோரின் நினைவாக இப்படிப்பட்ட கல் நடுதல் உண்டு. அதே போல வீர போரிலே இறந்துபட்ட ஆணிரைகளை கைப்பற்றி கொண்டு வருகின்ற வெற்றி போரிலே ஈடுபட்ட வீர மறவர்களுக்கும் கல் நடுதல் உண்டு. அவர்களையும் புதைத்து விட்டு கல் நடுதல் உண்டு. ஆனால் எளிய மக்கள், இயல்பாக இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் இறக்கின்ற போது இப்படி புதைத்தலும் நினைவு சின்னம் எழுப்புதலும் ஆகிய செயல்கள் இல்லை. அதற்கு மாறாக ஈம ஒள்ளெறி படுத்தி அவர்களை கொண்டு போய் எரிப்பதுதான் வழக்கம். கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை என்ற ஒரு சேர அரசன் தன்னுடைய மனைவி இறந்ததை பாடுகிற போது, இந்த ஈம ஒள்ளெறியிலே கொண்டு வந்து உன்னை வைத்து நான் எரிக்கிறேன், உன்னை எரித்த பிறகும் கூட நான் இன்னும் வாழ்கிறேனே, இது என்ன அவலம், நான்கர் வாய்ந்தனர் மடந்த இன்னும் வாழ்தல் என்னும் பண்பு. என்ன பண்பு இருக்கு எனக்கு,
நானும் உன்னோட இறந்து போயிருக்க வேண்டாம்? உன்னோடு வாழ்ந்தது உண்மை என்றால், உன்னோடு இத்தனை ஆண்டு காலம் ஒன்றாக குடும்பம் நடத்தியது உண்மை என்றால், நான் இப்போது உனக்கு ஈம உள்ளறிவை நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டுமா? ஞானம் உடன் இறந்திருக்க வேண்டாமா? என்ன என்னுடைய பண்பு என்று சொல்லுகிறான். அதனால எரிவாய்ப்படுத்துதல் என்பது எல்லாருக்கும், பலருக்கும், பெரும்பாலும் உள்ளவருடைய செயல். இதை எதுக்காக இவ்வளவு விரிவா சொல்றேன்னா, ரொம்ப இன்றியமையாத ஒரு குறிப்பதில் இருக்கு. இதை போல எரிப்படுத்துகின்ற வழக்கம் எங்கு இருந்தது என்றால் சிந்து வெளியில் இருந்தது. சிந்து வெளியில் வாழ்ந்த மக்களிடையே இறந்தவர்களை எரிக்கிற வழக்கம் இருந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த எரிக்கின்ற வழக்கத்தினாலே அவர்கள் தமிழர்கள் என்பது, தமிழருடைய மூதாதையர் என்பது தெளிவாக விளங்கும். அந்த பழக்கத்தை, அதே போல பல பழக்கங்கள் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்ற பழக்கங்கள் எல்லாம் சிந்து வெளியிலும் காணப்படுகின்றன. அதனால 4 அறிஞர்கள் மிக ஆழமாக ஆராய்ந்து, சர்தார் மார்ஷல் என்று ஒருவர், ஃபாதர் ஹீராஸ் என்று ஒருவர், அஸ்கோ பார்போலா என்று ஒரு அறிஞர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஐராவத மகாதேவ், இந்த 4 இந்த பண்பாட்டு கூறுகளை எல்லாம் ஆராய்ந்து இது சிந்து வெளியிலே உள்ள நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று அறுதியிட்டு உறுதிபட கூறினார்கள். ஆனா சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று எல்லா ஆராய்ந்து எழுதி முடித்த பிறகும் கூட வரலாற்றை மாற்றி போடுகின்ற வகையில் பல பேர் சிந்துவெளி நாகரிகம் தமிழருடையது அல்ல என்றும், அது அயலவர் நாகரிகம் என்றும், ஆரிய நாகரிகம் என்றெல்லாம் தவறாக பிழைபட கூறிக்கொண்டிருந்த காலம் உண்டு. வரலாற்றை தலைகீழாக புரட்டி எழுதக்கூடாது. அதனால அப்படி பார்த்தோம். இதெல்லாம் நிறைய செய்திகள் ஆராய்ந்து பார்த்தால் தொல்காப்பியம் தான் அதுக்கு நிலைக்களம். தொல்காப்பியம் பற்பல செய்திகளை உணர்த்துகிறது. இந்த இடத்துல பாருங்க, 29வது நூற்றா, தானே சேரலும். நாட்டினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய பகை ஒரு அரசனுடைய அரண்மனையின் வாயிலை வந்து தட்டுகிறது. நான் உன் மீது படையெடுத்து வருகிறேன். அப்போது வேந்தன் தானே போவதும் உண்டு. அந்த பகையை உறுப்பதற்காக தானே போவதும் உண்டு. அல்லது தன்னுடைய தானை தலைவனையோ தன்னுடைய நண்பரையோ குறுநில மன்னனாக இருக்கக்கூடிய தனக்கு இனியவனையோ அந்த பகையை சென்று சந்திப்பதற்காக அனுப்புவது உண்டு. தானே சேரலும் தன்னோடு சிவனி ஏனோர் சேரலும். சிவனி என்றால் பொருந்தி, பொருந்திய. தன்னோடு சிவனி ஏனோர் சேரலும் வேந்தன் நேற்று. மற்றவர்களை அனுப்புவதும் வேந்தனுடைய கடமையாகும் என்று. அவனே போகணும்னு தேவை. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்றெல்லாம் ராஜராஜனை பற்றி சொல்லுகின்ற செய்திகளில் எல்லாம் போருக்கு அவன் போகவில்லை. அவனுடைய மகன் மதுராந்தகன் என்ற ராஜேந்திரன் தான் அந்த போருக்கெல்லாம் சென்றான். ஆனாலும் அவையெல்லாம் ராஜராஜனுடைய வெற்றிகளாகவே சொல்ல, அவனுடைய காலத்தில் நிகழ்ந்த ஆதலில் அவனுடைய வெற்றிகளாகவே சொல்லப்படும். இதெல்லாம் ஒரு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு முறைமை. அவனுடைய மெய்கீர்த்தியை பாருங்க, பார்த்தா எல்லா ராஜராஜனுடைய வெற்றியாகவே சொல்லப்படும். அவனுடைய மகன் தான் போய் வெற்றி கொண்டு வந்தான் என்றாலும் கூட அவனுடைய காலத்தில் நிகழ்ந்த வெற்றிகள் எல்லாம் அவனுடைய வெற்றிகளாக கருதப்படும். திருமலை மன்னர் மதுரை ஆண்டார். அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். அறவும் அத்வானம்னு சொல்லிட்டார் ஒரு காலத்துல. என்னையா இருக்கு தமிழ்ல இருந்து. உடனே ரொம்ப சினமுற்று சுப்பிரதீப கவிராயர் பாடுகிற போது தொந்தி வடுகன் சுகித்தானோன்னு பாடினார். இந்த வடுக மொழியை தாய்மொழியாக உடைய வயிறு பறித்த இந்த அரசன் நலமாக இருப்பானான்னு கேட்டார். தமிழை சொன்னது அவருக்கு பொறுக்கல. அந்த திருமலை மன்னர் தானே போருக்கு போகிற வழக்கம் அவர்கிட்ட கிடையாது. அவர் வீரர் அல்லர். அந்த நுட்பம், அந்த வரலாற்று நுட்பம் பல பேருக்கு தெரியாது. அவர் எந்த போருக்கும் திருமலை மன்னர் போகல, மற்றவர்களை தான் அனுப்புவார். கடைசி காலத்தில் அவர் படுத்த படுக்கையாக இருக்கிற போது மைசூர் அரசன் கந்தர்வ நரசிம்ம ராஜா என்பவன் வந்து போர் கொடுத்து வந்துட்டான். அந்த போரை பற்றிய செய்திகள்லாம் ஏராளமாக இருக்கின்றன. மூக்கறுப்பு போர்னு பேர் அது. அப்படி ஒன்று நடந்தது. மைசூர்காரன் என்ன செய்வான், தமிழ்நாட்டுக்காரனுடைய மூக்கெல்லாம் அரிச்சிடுவான். அதுக்குன்னே ஒரு கருவி வச்சிருந்தான் நான் கையில, கம்பி மாதிரி. அதை வச்சு படையெடுத்து வந்தவர்களை தான் கைப்பற்றி கொண்டு வந்து
மூக்கில் அந்த கம்பியை இட்டு மூக்கு அரிச்சிடுறது. அதாவது எங்களுடைய படையெடுப்பில் இவர்களெல்லாம் தோற்றவர்கள் என்ற அடையாளம் காட்டுவதற்காக செய்யக்கூடிய கொடுமையான செயல். அப்படிப்பட்ட செயலை செய்த அந்த மைசூர் படையை எதிர்ப்பதற்காக யாரை அனுப்புவது என்று திருமலை மன்னர் குழம்பி நின்ற போது ரகுநாத சேதுபதி என்ற சேதுபதி அரசனை பார்த்து கேட்டார், எனக்கு உதவி செய்ய வேண்டும். அது அவரு கேட்கல, திருமலை மன்னருடைய பட்டத்து மனைவி கேட்டார். மன்னர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார், பகைவன் படையெடுத்து வருகிறார், சேதுபதி அரசரே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்ற உடனே நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி 25,000 படை வீரர்களோடு கந்தர்வ நரசிம்மராஜாவினுடைய பெரும்படை சந்திப்பதற்காக களத்திற்கு போனார் ரகுநாத சேதுபதி. அப்ப திருமலை மன்னனுடைய 35,000 வீரர்கள் ஆக மொத்தம் 60,000 வீரர்கள் இந்த போர்க்களத்துல வந்து நின்றார்கள். கந்தர்வ நரசிம்மராஜாவினுடைய படை 40,000 படை வீரர்களோடு அவர் வந்து நின்றார். போர் கடுமையாக இருந்தது. போரிலே அப்போதெல்லாம் இந்த நாயக்க மன்னர்களுடைய போர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குறவன் ஒருத்தன் வந்துருவான். அவன் என்ன செய்தான், திருமலை மன்னர்களுடைய பக்கத்திலே இருந்து கொண்டு நரசிம்மராஜாவுக்கு உதவி செய்தான். அதையெல்லாம் முறியடித்து வெற்றி காட்டி அந்த போர்க்களத்துல மொத்தம் 20,000 வீரர்கள் இறந்துவிட்டார். அந்த போர்க்களத்தில் மாபெரும் வெற்றியை ஈட்டி மானங்காத்து தன்மையினாலே ரகுநாத சேதுபதிக்கு திருமலை சேதுபதி என்று பட்டம் கொடுத்தார் திருமலை மன்னர். ராணி சொல் காத்தா என்றும் பட்டம் கொடுத்தார். இந்த ரகுநாத சேதுபதியை நான் இதுக்காக எல்லாம் மதிக்கிறது இல்லை. இந்த ரகுநாத சேதுபதி எவ்வளவு பெரிய போர்களெல்லாம் நிகழ்த்தி இருக்கலாம், பெரு வெற்றி பெற்று இருந்திருக்கலாம், நாயக்க மன்னர்களுடைய அரசை வலிமைப்படுத்தி காத்திருக்கலாம். ஆனால் அந்த ரகுநாத சேதுபதி மிகப்பெரிய புலவன். தானே செய்யக்கூடிய திறம்படைத்த அந்த புலவனுடைய அவையில் நாள்தோறும் அரிய சுவையான தமிழ் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தார். இதெல்லாம் எழுதுனா ஒரு 500 பக்கம் எழுதலாம், அந்த அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. அந்த ரகுநாத சேதுபதியினுடைய அரசவையில அமிர்த கவிராயர் என்று ஒரு கவிராயர் இருந்தார். எல்லா புலவர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல ஒரு நாள் அரசர் கேட்டார், இந்த கோவை என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது, அதில் 400 துறைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு துறை குறிப்பிடும். ஒரு தலை கவிழ்ந்தால் நாணத்தோடு தலை கவிழ்ந்தால் என்றால் அதை பற்றி ஒரு பாட்டு, அதற்கு பிறகு கடைக்கண்ணால் தலைவனை நோக்கினால் என்றால் அதற்கு ஒரு பாட்டு. இப்படி 400 நிகழ்ச்சிகளுக்கு 400 பாடல்கள் பாடுவதுதான் கோவையினுடைய இலக்கணம். அப்போது ஒரு புலவர் கேட்டார், ஒரே துறையை பற்றி நாணி தலை கவிழ்தல் என்ற ஒரு துறையை பற்றி அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையை பற்றி 100 பாட்டு பாட முடியுமா என்று கேட்டார். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே, ஒரு துறையை பற்றி 100 பாடல்கள் பாட முடியுமா? பாட முடியாதுதான். ஏன்னா ஒரு பெண் வெட்கத்தினாலே தலை கவிழ்ந்தாள் என்று சொல்வதை 400 பாட்டு எப்படி பாடுறது? 100 பாட்டு எப்படி பாடுறது? அமிர்த கவிராயர் சொல்லி சொன்னார், நான் 100 பாடுவேன். அவர் சொன்னது நான் 100 பாடுவேன். உடனே எதுக்கு இருந்த புலவர், அவரை வீழ்த்த கருதிய புலவர், ஓஹோ நீங்க 400 பாடுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா ஐயா நான் 100 பாடுவேன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல வாக்க மாற்றக்கூடாது, 400 பாட்டு பாடணும். சரி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 400 பாடல்கள் நாணி தலை கவிழ்தல் பற்றி, நாணி கண் புதைத்தல், 2 கையாலையும் முகத்தை போய் அப்படி பொத்துகிற அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி 400 பாட்டு பாடியிருக்கார். அது இந்த பாடல்கள்லாம் சொன்னா ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப தொழிலாப்பியம் நடக்கணும், அதனால அதெல்லாம் சொல்லலைன்னா. ஆனால் அந்த இலக்கியத்தை நீங்க எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க, ஒரு துறை கோவைன்னு பேர் இருக்கு. பாடியவர் அமிர்த கவிராயர். நூலுக்கு பேர் நாணிக்கண் புதைத்தல். இந்த நாணிக்கண் புதைத்தல் என்பது பற்றி 400 பாடல்கள் பாடியது. அற்புதமான பாடல்கள். அந்த இலக்கியம்லாம் இன்னைக்கு யாருடைய கையிலையும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. இதையெல்லாம் பெரும் புலமையுடையவர்கள் அவ்வப்போது அறிந்து படிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கின்றன. நல்ல வேலையா அது உயிரோடு இருக்க அந்த இலக்கியம் எங்கேயோ ஒரு நூலகத்தில் எங்கேயாவது இருக்கும். நானெல்லாம் அதை படிச்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன்.
அந்த மாதிரி இலக்கியத்தில் பாடம் சொன்னவர்கள்லாம் உண்டு. மகாத்மானி மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்கள் ஐயர் அவர்களுக்கு பற்பல இலக்கியங்களை பாடம் சொன்னார். பாடம் சொன்னது மட்டுமல்ல, அதே போல அமைப்புடைய இலக்கியங்களை வாயாலேயே அவரே இயக்கி விடுவார். மகாத்மானிக்கு நிகரான ஒரு வித்வானி அந்த காலத்துல பார்ப்பது அறி. அதனால சரி, அது இருக்கட்டும். இப்ப தானே சேரலும் தன்னோடு சிவனியை ஏனோர் சேரலும், இந்த ஏனோர்ங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். திருமலை சேதுபதி என்று சொல்லப்பட்ட ரகுநாத சேதுபதியை அந்த வரலாறு சரியா முழுமையா எழுதப்பட்டது. சேதுபதியோட வரலாற்றை முழுமையா எழுதலை. யாரும் எழுத சொல்லி என்ன கேட்டாங்க, எனக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை, நான் என்ன செய்வேன். அதனால ரகுநாத சேதுபதி தமிழறிந்த ஒரு மாமன்னன், ஒரு குறுநில மன்னன். அவனுடைய வரலாற்றுல இந்த அமிர்த கவிராயர் இடம்பெறுகிறார். அந்த சேதுபதி தான் சென்று திருமலை மன்னரை காப்பாற்றினான். அதனால மன்னரே போருக்கு போகணும்னு தேவையில்லை. பிற குறுநில மன்னர்களும் போல சங்க இலக்கியத்தில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அகநானூற்றில் சொல்லப்படுகின்றது. தொலைவிடத்து இருக்கிறான் என்றும் கருதாமல் பழையங்காலத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அதனால அதெல்லாம் பார்க்கலாம். நட்பு கொண்டோர்கள்னு எழுவார் நச்சினார்கினி. இந்த நச்சினார்கினியை எண்ணி நான் பெருமிதம் அடைவதும் உண்டு, சினம் அடைவதும் உண்டு. அவனை போல ஒரு பெரும் புலமையுடைய ஒரு வித்தகன், மதயான மாதிரி, அதே சமயத்தில் தமிழர் பண்பாட்டுக்கு நேர் மாறா கொடுமையான வகையில் உரை எழுதிய அந்த சிறுமையும் அவருக்கு உண்டு. ஆலவாய் கடவுளே நச்சினார்கினியாக வந்து பிறந்திருப்பதாக சாமியாரியர் கருதி பாட்டை எழுதுகிறார். உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்கினியர் என்றும் நச்சினார்கினியின் எச்சில் நருந்தவன் நுகர்வர் நல்லோர் என்றும் அவருடைய பெருமையை பேசுவது வழக்கம். அந்த நச்சினார்கினியர்களுக்கு உரை எழுதுகிற போது நட்பு கொண்டவர்களை போருக்கு அனுப்புதலும் ஒரு தலைவனுடைய வழக்கம் என்று குறிப்பிடுகிறார். சரி, அதனால அடுத்தது பார்த்தோம். அடுத்தது மேவிய சிறப்பின் ஏனோர் படிமைய முல்லை முதலால் சொல்லிய முறையில் கிடைத்தது கிடையாதாகல் வேண்டியும் இழைத்த உன்பொருள் முடியவும் தெரியவே. ஓதல், பகை, தூது என்ற 3 பிரிவுகளை பற்றி மட்டும் சொன்ன தொல்காப்பியர் இந்த 30வது நூற்பாவில் மேலும் 3 பிரிவுகளை சொல்லுகிறார். அது என்ன? மேவிய சிறப்பின் ஏனோர் படிமைய தெய்வ மற்ற அதாவது 4 வகை நிலத்தில் முல்லை முதலால் சொல்லிய முறையால் மேவிய சிறப்பின் மிக்க சிறப்புடைய தெய்வ பூசை காரணமாக ஏனோர் தெய்வங்களின் பூசை காரணம் படிமையினாலே தெய்வ ஒழுக்கம் என்று பொருள். விரதம், நோன்பு மேலோரை வழிபடுவதற்காக அமைந்த அந்த நோன்பு காரணமாக பிரிகின்ற பிரிவு ஒன்று தேவரத பூசைன்னு. பூசைங்கிறது எப்படி வந்ததுன்னா, பூவால் செய்யப்படுவது பூசை. அதுவே அப்புறம் பூசைனாலே அப்புறம் பூஜைனாய். வடமொழியில பூஜாங்கிறதுக்கு ஒன்றும் அதுல வேறு இல்லை. பூசை தலம்பூவோடு தூவும் மறந்தறியேன் என்னாலும் நின்னாமும் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசர் சொல்லுவார். அதனால பூக்களால் செய்யப்படுவது என்று பொருள். அந்த தேவர் பூசை காரணமாக பிரிகின்ற பிரிவு ஒன்று. அது எங்க நிகழும்? முல்லை முதலால் சொல்லிய முறையால் 4 நிலத்திலும் அது நிகழும். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடவுளை வழிபடுவதற்காக, கடவுளின் படிமங்களை வழிபடுவதற்காக பிரிகின்ற பிரிவு 4வது பிரிவு. அடுத்தது பிழைத்தது பிழையாதாக வேண்டியும் காவற் பிரிவு. காவற் பிரிவு என்பது என்ன? அரசன் பொருட்டாக பகைமேல் செல்கின்ற பிரிவு. அது காவல் காக்கின்ற எல்லையை காவல், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மாதிரி காவல் பொருட்டாக பிரிகின்ற பிரிவு. அடுத்தது பொறுப்பிரிவு. இந்த பொறுப்பிரிவுல சற்று கவனமாக நீங்கள் கருத வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. எதுக்காக பொருள்ங்கிற ஒரு வினாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்ககால தலைமக்கள் பொருளை ஈட்ட வேண்டும் என்று ஏன் போனார்கள், எதற்காக அந்த பொருள் பயன்படும் என்று. அதுதான் ரொம்ப இன்றியமையாதது.
நல்ல நலமாக வாழ்வதற்குத்தான் இந்த பொருள் என்ற கருத்து சங்க இலக்கியத்தில் இல்லை. வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் என்றவர்கள் கருதினார்கள், அதிலே பிழை இல்லை. அது மட்டுமன்று பொருளீட்டலின் நோக்கம். பிறகு வேற என்ன? அறம் செய்வதற்காக. எல்லோர் இறந்த காலத்து அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகின்ற இழிவு வரக்கூடாது என்பதற்காக. அதை கலித்தொகையினுடைய 9வது பாட்டு ரொம்ப அருமையாக விளக்கி சொல்லு. அறங்களை பிரியாத ஒரு ஆறு எது என்று அவரை பேசு. அதனால அப்படி பொருளை ஈட்டுதல் என்பது ஒரு சமுதாய கடன். அந்த சமுதாய கடனுக்காக தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை எவ்வாறு கொடுப்பது வழக்கம். பொருளை நிறைய கொண்டு வந்து குவித்து நலமாக வாழ வேண்டும், தானே வாழ வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்பதை பெருஞ்சித்திரனாருடைய புறநானூற்று பாட்டு நமக்கு காட்டும். இன்னயந்துரைனர்க்கும் நீ நயந்துரைனர்க்கும் சன்மான் கற்பினும் கிளைமுதலோர்க்கும் எல்லோருக்கும் கொடுமதி மனைகளவோ. எல்லாருக்கும் கொடு. எங்கிருந்து வந்து தெரிந்தது? குமணன் கொடுத்த பெரிய வளம். இத நமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் கொடு. யாராருக்கு கொடுக்கணும்? உன்னை விரும்புகிறவர்களுக்கும், நீ விரும்புகிறவர்களுக்கும், உன்னுடைய சுற்றத்தாருக்கும், பிறர்க்கும், எல்லாருக்கும் கொடு நீ சொல்ற. அதனால இந்த கொடை உள்ளம் மிக இனிமையான அருமையான ஒரு பாட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். ஆனா அந்த தெரிந்த பாட்டுக்கு நான் சொல்லுகின்ற பொருள் வேற. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் பிறவி குணம். இந்த பாட்டு மிகச்சிறந்த ஒரு பாட்டு. இக்காலத்து நீதி நூல்கள் 7 நீதி நூல்களை இந்த இளம் பிள்ளைகளுக்கு வீட்டில் சொல்லிக் கொடுத்தால்தான் தமிழ் பண்பாட்டுக்கு சரியான அடிவாரம் அமையும். எளிய சொற்கள்ல இந்த நீதி நூல்களை சொல்லியிருக்கிறாங்க. ஔவையார் முதலானவர்கள், அதிவீரராவ பாண்டியர் முதலானவர்கள் எல்லாம் இந்த 7 நூல்களை நமக்கு தந்திருக்கிறார். ஒப்பற்ற 7 நூல்கள். அதை படித்தா பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாழ்வாழ்ந்து வாழ்கிற நெறி மனத்தில் பதியும். படம் வாங்கக்கூடாது. இன்னொரு பாட்டு சொல்லி ஆன முதலில் அதிகம் செலவாகக்கூடாது என்று ஒரு பாட்டு சொல்லுகிறது. 7 நீதி நூல்களை யார் படிக்கிறாங்க? எங்க ஆசிரியர்களுக்கு பேர் வச்சாரு 7 இளந்தமிழ். அதாவது இளைய வயதுல கற்க வேண்டிய 7 தமிழ் நூல்கள். இந்த 7 தமிழ் நூல்கள் 7ஐயும் பார்த்தா எவ்வளவு மொத்தம் என்ன விலை? ஒவ்வொன்றும் அந்த காலத்துல 10 பைசாவுக்கு போட்டார். இப்போ 1 ரூபாய் 2 ரூபாய் அளவுக்கு அதெல்லாம் கிடைக்குது. ஒரு 50 ரூபாய் செலவழித்தா இந்த 7 நூல்களும் வீட்டுக்கு வரும். ஆனா அதுவும் முடியாத நிலையில என்ன பண்றதுன்னு சிந்திச்சாரு ஒருத்தர். ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு எழுத்தர் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இப்ப அவருக்கு 60 வயதாகி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனே இந்த நாட்டிற்கு, மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார். உடனே தன்னுடைய ஓய்வூதியத்தில் என்ன பண்ணாரு? இந்த 7 இளந்தமிழை ஒரு சிறிய புத்தகமாக முழுக்க எல்லாத்தையும் திரட்டி அச்சு போட்டார். அச்சு போட்டு 10,000 படிகள் அச்சு போட்டார். அவ்வளவு காசு செலவு போட்டு சுண்டலை கொடுப்பது மாதிரி, கோயில்ல சுண்டல் கொடுக்கறது மாதிரி எதிர்ப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. திருமண வீடுகளில் போய் அன்பளிப்பா கொடுத்தாரு. ஏழைங்க அவரு, எளியவர். அவர் இந்த 7 இளந்தமிழை இப்படி பரப்பினார். அந்த புத்தகத்தை நான் கூட வாங்கி வச்சிருக்கிறேன். அதை மறு அச்சு போடணும். நம்ம அவரே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறதா? அந்த 7 இளந்தமிழ் மிக அருமையான ஒரு நூல். அதனால பொறுப்பிரியை பற்றியெல்லாம் அந்த நூல்லாம் பேசுகிறது. இந்த காலத்திற்கு அறத்தை தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு காலத்துல மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கிறது, இப்ப கிடையாது. எதுக்காக அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு விட்டுட்டாங்க. நீதி போதனை வகுப்பு என்று ஒரு காலத்துல இருந்தது, அது இப்ப இல்லை. அதெல்லாம் பாடத்திட்டத்துல அவற்றையெல்லாம் கொண்டு வர வேண்டும். திருக்குறள்ல பாடமாக வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஏதோ இருந்து கொண்டிருக்கிறது. 4 அதிகாரம் உயர்ந்த உயர்நிலைப்பள்ளி வகுப்புகளுக்கு 4 அதிகாரம் பாடம் வைக்கிறாங்க. சரி இருக்கட்டும். அதனால பொருட்பிரிவு, காவற்பிரிவு, தேவர் பூசை பிரிவு, பொருட்பிரிவு என்று அந்த 3ம் சேர்க்க 6 வகையாக பிரிவு அமையும் என்று பார்த்தோம்.
இந்த இடத்துல உங்களுக்கு இயல்பாக நினைவுக்கு வர வேண்டும். தேவரது பூசை காரணமாக தெரிகின்ற பிரிவுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வேண்டும். சொல்லுங்கள் என்றால் எதை சொல்லுவது? கண்ணகி என்ற ஒரு பெண் தெய்வத்திற்காக வடநாட்டில் சென்று இணையத்திலே கல் கொண்டு வர வேண்டும் என்று சென்ற செங்குட்டுவனுடைய அந்த பயணம் இந்த தேவரது பூசை காரணமாக பிரியும். அங்கே போய் அவன் பார்த்தான். அந்த சிலப்பதிகாரத்துல என்ன பெரிய நுட்பம்னா, வஞ்சி காண்டம்னு ஒரு காண்டம், 3வது காண்டம். தொல்காப்பியத்துல பொருளிகாரம் மாதிரி அந்த வஞ்சி காண்டம். அந்த வஞ்சி நகரிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் வஞ்சி காண்டம்னு சொன்னார். அதாவது புகார் காண்டத்துல 10 காவிகள், அப்புறம் மதுரை காண்டத்துல 13 காவிகள், அப்புறம் வஞ்சி காண்டத்துல 7 காவிகள். அது என்ன 7 காவிகள்? முதல்ல காட்சி காதை, அப்புறம் கால்கோட்காதை, நீர்ப்படை காதை என்று இந்த 7 காவிகளை சொல்றதெல்லாம் என்னன்னு பார்த்தா, தொல்காப்பியத்துல புறத்தடையில நம்ம படிக்க போறோம். காட்சி, கால்கோல், நீர்ப்படை, நடுவில், சீர்த்தகு சிறப்பில், பெரும்படை வாழ்த்தல் என்று 2 மரபின் கல்லோடு போனத. போய் ஒரு கல்லை பார்க்கறது, அந்த கல்லை எடுக்கிறது, அப்புறம் நீராட்டுறது, அப்புறம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துவது, அதற்கு பிறகு அதற்கு வழிபாடு செய்வது, இதையெல்லாம் யாருக்கு? இதையெல்லாம் போரிலே இறந்த ஒரு வீரனுக்கு. இதையெல்லாம் ஆணிரைகளை மீட்டு கொண்டு வருகின்ற ஒரு வீரனுக்கு நிகழ்த்தக்கூடிய வழிபாட்டு செயல்களாகும். இத புரட்சிக்காரராகி இளங்கோவடிகள் என்ன செய்தாரு? அது என்ன வீரருக்கு தான் நிகழ்த்தணுமா? கண்ணகிக்கு செய்யக்கூடாத? கண்ணகி மாபெரும் பத்தினி. ஆகவே அவளுடைய வழிபாட்டுக்குரியதாக இந்த 7 பேரை வச்சுருவாங்க அப்படின்னு என்ன பண்ணாரு? காட்சி காதை, கால்கோட்காதை, நீர்ப்படைக்காதை, நடுகற்காதை, வாழ்த்துக்காதை, வரந்தரு காதை என்று 7 காதைகளை அவரு சிலப்பதிகாரத்தினுடைய இறுதி காதைகளாக அமைத்தார். அது பெரும் புரட்சி. அதற்கு வழிகாட்டியவர் தொல்காப்பியர். சங்கிலி தொடர் மாதிரி வந்து பாருங்க. தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியம், சங்க இலக்கியத்திலிருந்து சிலப்பதிகாரம், சிந்தாமணி என்று அப்படியே தொடர்ந்து சங்கிலி தொடர் போல ஒரு 20-25 நூற்றாண்டுகளாக தமிழ் தொடர்ந்து வந்திருக்கிறது. இப்பதான் தேங்கி நிற்குது. எங்க தேங்கி நிற்குது? பெரிய பெரிய கல்வி கழகங்களில், பல்கலைக்கழகங்களில் எல்லாம் தமிழ் இப்போது தேங்கி நிற்கிறது. 1810 சொல்லுகிறான், ஆழமான கிணறு. அந்த கிணத்துல ஒரு சிறிய சொம்பு தான் போய் கீழே போய் தண்ணீரை கொண்டு கொள்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், கிணற்றின் அளவுக்கு விடப்படுகின்ற தாம்பு கயிறு, கயிறு குரு முகவை. அப்ப துரசாம்பில் அந்த இடத்துக்கு ரொம்ப அருமையா ஒரே எழுதுவார். அது இந்த கயிற்றை விடுகிற போது குறு முகவை, அது தண்ணீரை முண்டு கொள்கின்ற அந்த களம் ரொம்ப சிறியதாக இருக்கு. ஏன்னா கிணற்றினுடைய இடைவெளியே ரொம்ப சிறியது. உள்ளார இருக்கிற தண்ணீர் ரொம்ப சிறியது. இந்த தஞ்சாவூர்ல இப்பவும் இப்படிதான். கிணற்றுலாம் பார்த்தா 300 அடிக்கு கீழே தான் இருக்கும் தண்ணீர். அந்த காலத்துல அப்படியே சிறு குகை மாதிரி இருக்கும் தண்ணீர். அது ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார், கிணத்துல விழுந்துட்டியாடான்னு கேட்டாரா? இல்ல, விழுந்துகிட்டே இருக்கேன் நான். அவ்வளவு ஆழத்துல இருக்கு தண்ணீர். அது போல அவர் ரொம்ப அருமையாக அந்த இடத்த சேரன் செங்குட்டுவன் அவ்வாறு போருக்கு சென்று வடநாட்டை நிகழ்த்திய அந்த போர் தொல்காப்பிய இலக்கணப்படியாக சிலப்பதிகாரத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, அடுத்தது மேலோர் முறைமை நால்வர்க்கு முடித்தே. இந்த மேலோர் என்றால் தெய்வம். இந்த தெய்வங்கிற இடத்துல அந்த சொல்லுக்குரிய பொருளை சரியாக உணராமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சாட்டல, யாருடைய படிப்பையும் நான் குறை சொல்லலை. ஆனால் தெய்வம் என்றால் கோயில் இருக்கிறது தெய்வம் தான். அந்த லிங்கமாக இருப்பது தெய்வம், அங்கு மகாவிஷ்ணுவாக திருமாலாக இருப்பது தெய்வம். அது தெய்வம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் உருவம் என்று பொருள். கடவுள் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு. கடவுள் என்பது எல்லாவற்றையும் கடந்து உருவம் புலனாகாமல் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல். தெய்வம் என்பது அந்த பேராற்றலை மக்களுடைய கண்ணுக்கு புலப்படும்படியாக சிற்பிகளை அமைத்திருக்கக்கூடிய ஒன்று, ஓவியமாக தீட்டி இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் தெய்வம். இது எங்க இருக்கு ஆதாரம்னு நீங்க கேட்கலாம். யாதொரு தெய்வம் கொண்டீர்
அத்தெய்வமாகி மாதொருபாகனார் தான் வருவார் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார். என்ன நீங்க உருவம் கொண்டாலும் சரி, கல்லா கொண்டாலும் சரி, அல்லது மண்ணா கொண்டாலும் மலையா கொண்டாலும் எதா கொண்டாலும் சரி, அங்கே மாதுரபாகனார் வருவார், அந்த உருவத்துல சிவபெருமான் வந்து தோன்றுவார் என்று சொன்னார். அதனால தெய்வம் என்பதற்கு கடவுளின் உரு என்று பொருள். அந்த தெய்வத்தை வழிபடுவதற்காக, மேலோராகிய தெய்வங்களை வழிபடுவதற்காக செல்லுகின்ற முறைமை நால்வர்க்கும் உரித்தே. இந்த நால்வர்க்கும் இருக்குது இயல்பா பொருள் சொல்லக்கூடாதா? நச்சினா இருக்கீங்க சொல்றது மாதிரிதான் சொல்லணுமா? அந்த மாதிரி அரசர் 2 வகை வேளாளர் சொல்லிட்டு அதுலையும் வணிகரை நீக்கிட்டார். ஏன்னா வணிகர்களுக்கு பொறுப்பிரிவு ஓதப்பட்டிருக்கிறது என்பதனால 2 வகை வேளாளர் யாரு அப்படின்னா, நிலம் வச்சு சொந்தமா நிலம் வச்சிருக்கிற ஒரு வேளாளர், அவங்ககிட்ட கூலிக்கு பயிர் செய்கிறவன் இன்னொரு வேளாளர். உழுது உண்பான் உழுதிட்டு உண்பான் தான். இந்த 2 பேரை பற்றியெல்லாம் ரொம்ப சுவையான பாடல்கள் நூல்கள் எல்லாம் இருக்குதுன்னா பின்னாடி பார்ப்போம். அதனால 2 வகை வேளாளர் நச்சினா இருக்கீங்க. இங்க கொண்டு வந்து வருணத்தை புகுத்த வேண்டிய தேவை இல்லை. மேல சொன்ன நூற்பாவுடைய தொடர்ச்சியாக தானே வருது. நீங்க ஒரு நேர்மையாக சிந்திக்க வேண்டாமா? மேலோர் முறையில் 4 பேருக்கு, அது யாரு 4 பேர்? அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்காகரா? 4 பேருக்கு முடித்தன்னு முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்ற 4 நிலத்தம். 4 நிலத்தில் இருக்கிறவர்களும் இவ்வாறு பூசை காரணமாக செல்லலாம், அயற்புலம் சென்று அவர்களை வழிபட்டு வரலாம் என்று சொன்னார். மேலோர் முறைமை 4 பேருக்கு முடித்தேன். அதாவது ஒரு நூற்பாவை படிக்கிற போது முன்னே நூற்பாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனை தழுவி பொருள் சொல்ல வேண்டும். அப்படிதான் அடியோர் வாங்கினும் விரைவலர் வாங்கினும் கடிவரையில புறத்து என்மனார் புலவர் என்ற நூற்பாவுக்கு பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அவர்கள் முன்னே நூற்பாவை கொண்டு பொருள் சொன்னார். அதுதான் சிறந்த உரை. அதுவரையில தடுமாறி கொண்டிருந்த நிலையில ஒரு தெளிவான உரை. கடிவரையில எல்லாதாவது உரிப்பொருள் என்பது எல்லாருடைய காதல் வாழ்க்கையிலும் இடம்பெறுது. அதைத்தான் அந்த நூற்பா சொல்லுவது தொடர்ச்சி. முன்னே நூற்பாவை பார்க்காமல் உரை எழுதுவது கூடாது. அதை பார்த்தோம். அடுத்தபடி மன்னர் பாங்கின் பின்னோராகுவ. மன்னருக்குரிய இந்த இடத்துலையும் பாருங்க, மன்னருக்குரிய காவல் பிரிவு அவன் ஏவ வணிகர் வேளாளர்களுக்குரியதுன்னு இளம்பூர்ணர் எழுதினாரு, வேளாளர்களுக்குரியதுன்னு நச்சனார்க்குன்னு எழுதினார். இயல்பாக சிந்தித்து பாருங்க. மன்னர் பாங்கின் பின்னோராகுவ. மன்னர்களுக்கு பின்னோர் யாரு? மன்னர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தானை தலைவர்கள், அமைச்சர்கள், பிறர் ஆகிய இவர்களெல்லாம் வார இந்த வழிபாட்டிற்காக செல்லலாம் என்று கூறியது. அதனால இயல்பாக பொருள் சொல். உயர்ந்தோர்க்குரிய ஓட்டினான. மேற்கூறப்பட்ட வணிக வேளாளர்களில் உயர்ந்தோராகிய வணிகர்களுக்கு ஓதலும் உரியது. இந்த ஓதல்ங்கிறதுல பெரிய பிழை செய்துவிட்டார்கள் பிற்காலத்தவர்கள். யாரெல்லாம் படிக்கலாம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் கல்வி என்பதுதானே சரியான நியதி. அதனை விட்டு நீங்க பாருங்க, திருவள்ளுவர் ஒரு மாபெரும் புரட்சிக்காரர், இளங்கோ ஒரு புரட்சிக்காரர். திருவள்ளுவர் என்ன புரட்சி செய்தார்? எல்லாரும் படி என்ன சொல்லியிருக்கு? உடையாரும் இல்லார்வும் ஏற்கத்துங்கற்கார் கடையரே கல்லாதவர். செல்வம் உடையவர்களின்பால் ஏறி சென்று இறந்து நிற்பதையும் போல நல்ல கல்வி கற்ற ஒரு பெரும் புலவனிடம் சென்று பணிந்து தாழ்ந்து கல்வி கற்றுக்கொள் சொன்னார். இன்னார்தான் கற்க வேண்டும் என்று வரையறையெல்லாம் செய்யல. இழுக்கல் உடைவுடி ஊற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடையார் வாய் சொன்னார். அதனால ஒருவனை நெறிப்படுத்துவதற்குரிய கல்வியினை எல்லாரும் கற்க வேண்டும். எல்லாரும் கற்ற ஒரு சமூகத்தில் தான் ஒரு முன்னேற்றம் விளங்கும். அதனால 6 அறிவு என்பது எல்லா மாந்தர்களுக்கும் உரியது என்று சொன்னான் தொல்காப்பியர். அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் உயர்ந்தோருக்குரிய ஓட்டினானே. அதை பண்பால உயர்ந்தவர்கள் என்று சொல்லல. அந்த இடத்துல நச்சினா இருக்கிறீர்கள் சொன்னாரு உயர்ந்த வேளாளர்கள். அது என்ன உயர்ந்த வேளாளர்கள்னா அவர் ஏற்கலப்பே தொடாதவதும் பொருள். ஏய் ஓட்டா மாட்ட அப்படின்னு சொல்ற ஆளு.
என்ன சரியா 4 கால் கூட விடல, அதுக்குள்ள கூலி கேட்கறிய அப்படின்னு சொல்ற ஆளு. நிலப்பிரபுத்துவம் சொல்லுவாங்க பொது உடைமை கட்சிக்காரர்கள். அந்த நிலப்பிரபுக்கள் அவர்கள் தான். ஆனால் இடைக்காலத்திலும் கூட அப்படி இல்லை. ஏகம்பவாணன் என்பவனை பற்றி நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன். ஏகம்பவாணனுக்கு எத்தனையோ பெரிய நிலப்பரப்பு இருந்தது. அவன் போய் உழுதொழில் செய்து வரக்கூடியவன். அவ்வளவு நிலம் உடையவங்க அவனும் ஒரு ஏற போட்டுவான். அப்ப மூவேந்தர்கள் அவனுடைய வீட்டிற்கு சென்ற போதுதான் அவனுடைய மனைவி ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் நான் முன்பு சொன்னேன். அதாவது எங்க போயிருக்காரு உங்க கணவர் ஏகம்பவாணர் அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்களாம். அவர் இப்பதாங்க நாட்டு முடி நட போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. முடி நட போயிருக்கிறாரு அப்படின்னா உடுகின்ற தொழிலை உயர்ந்தவன் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துல அவர்கள் கேட்கிறார்கள். பெரியசா முடி நடப்புட்டானா அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த பெண் ஒரு பாட்டு எழுதி ஒரு ஓலை நறுக்க அவங்க கையில கொடுத்தா. அதாவது ஆணை மிதித்த அடிச்சேற்று மான்பரன் மாவேந்தன் ஏகம்பவானன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடியும்னு எழுதினான். யானைகள் போரிடக்கூடிய களத்துல குருதி சேற்றுல மூவேந்தர்களுடைய முடியை பறித்து நடக்கூடியவர் இந்த ஏகம்பவானன் எழுதி கொடுத்தார். செருக்கு அடங்கினார்கள் என்று ஒரு வரலாறு. அதனால இந்த உறுதொழில் என்பது இழிவானது என்ற ஒரு கருத்தை பிற்காலத்து நூல்களும் மனுநீதி போன்ற நூலும் அவ்வாறு நமக்கு கற்பித்து விட்டார். உழுதொழில் என்பது இழிந்தோர் தொழில் என்று எழுதுகிறார். உரையிலையும் கூட அப்படி எல்லாம் குறிப்பு காணப்படுகிறது. அப்படி இல்லை. அதனால வேதத்தினால் பிறந்த வடநூல்களும் தமிழ் நூல்களும் ஆகிய அந்த கல்வியினை கற்பது எல்லாருக்கும் உரியது அன்று என்று உரையாசிரியர் எழுதியது பிழை. உயர்ந்தோர்க்குரிய ஓக்கினான உயர்ந்தோர் என்றால் பண்பால் உயர்ந்தவர்கள். அது மன்னூர் பாயம் ரொம்ப அருமையா சொல்லும். யாரெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கக்கூடாது. இன்னும் சாதிக்காரன் படிக்கக்கூடாது என்று சொல்லலை. களி மடி மாணி காணி கல்வன் பிணியன் ஏழை பழக்கம் செலுத்தல் 90 கஞ்சு தடுமாறு மூலத்து இவன் தான் படிக்கக்கூடாது. குடிச்சிட்டு வர்றவன், காம உணர்வோடு வர்றவன், சோம்பேறி பையனா தூங்கிட்டு வர்றவன், இவனுக்கெல்லாம் பாடம் சொல்லாதேங்கிற அவன் தான் இழிந்த நிலையில் இருப்பான். உயர்ந்த கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரக்கூடிய ஒருவன் அவன் தான். அவன் குறுந்தொகையில ரொம்ப அருமையாக அண்ணாயிவனும் ஒரு இளமானான். தன்னூர் மன்றத்து என்னன்னு சொல்லுவோம். அடாடாடா இந்த ஆளு இந்த பாடம் கேட்கிறான். சரி பையன் இவன் வெறுமனை பிச்சை கேட்டு ஒவ்வொரு வீடு வீடாக வரக்கூடியவர்கள் பிச்சை கேட்டுட்டு அப்புறம் படிக்கிறான். என்ன வாய்வன்மையோடு பேசுகிறான், என்ன எடுத்துக்காட்டுகளை அள்ளி வீசுகிறான். இவன் தன்னுடைய ஊர்ல கற்றுக்கொண்டு போன பிறகு பெரிய புலவனாக எல்லாரும் பாராட்ட விளங்குவான் என்று சொல்லுவார். இளமை காலத்துல படித்துக் கொண்டிருக்கிற போது என்னை பார்த்து ஒரு பெரியவர் அப்படித்தான் சொன்னார். நீ படிக்கிற இப்ப ரொம்ப துன்பப்படு, இடையராது விழித்திரு, இரவு பகலா படி, எதிர்காலத்துல உனக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நீ உணர்வாயினார். அது எனக்கு ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை. தமிழ் கற்றதுனால பெற்ற சிறப்பு. வேற மொழியெல்லாம் படிச்சிருந்தாலும் இந்த சிறப்பெல்லாம் நான் எழுதியிருக்கவே முடியாது. அதனால எல்லாருக்கும் உரியது கல்வி என்ற அந்த கருத்தை தொல்காப்பியர் சொல்லுகிறார். ஆனா உரையாசிரியர் எழுதற்கு மாறாக எழுதுவதுதான் மிக கொஞ்சம் மாறுபாட்ட செய்தல். அடுத்தது வேந்துவினை இயற்கை வேந்தன் உரிய ஏனோர் முருங்கினும் எய்திடம் உடைத்தே. வேந்தர்களுக்குரிய இயல்பான அந்த தொழிலை வேந்தன் உரிய வேந்தன் அல்லாத ஏனோர் மருங்கினும் எய்திடம் உடைத்தே. வேந்தனால் விடப்படக்கூடியவர்களுக்கும் உரியதுன்னு சொல்லணும். வேந்தன் தானே சேரலும் தன்னோடு சிறுமி ஏனோர் சேரலும் சொல்லியிருக்காருல, அதே கருத்து தான். தன்னோடு பொருந்திய மற்றவர்களை அழைத்து நீ போய் வா அப்படின்னு. வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சக்தி கிருஷ்ணசாமி உரையாடல் எழுதியிருப்பாரு. அதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் இருப்பான். வாரி படையெடுத்து வருகிறார்கள் சொன்ன உடனே யாரை அனுப்புவது அப்படிங்கிறது போல முதல்ல உளவறிந்து வர வேண்டும். யாரை அனுப்புவது அப்படின்ன உடனே அங்கிருந்து கருணாநிதினு ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர் அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் நான் போறேன்னு உடனே நீ புலி போல பாய்வாய், நீ போகக்கூடாது பாரு ஒருத்தர. இன்னொருத்தர் நான் போறேன்னா அதுக்குள்ள இவன் பொதியனாக நின்று
இவன் அங்கிருந்து நான் போகிறேன் அரசேன்மா, கொடியன் பொருத்தமானவன்பான். அதனால ஒவ்வொரு வினைக்கும் உரியவனை தேர்ந்தெடுத்து அனுப்புதல் என்பது அரசருடைய கடமை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா இத என்று கேட்கலாம். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது அங்கன்ன வினை கொடு பாலார் குழல்னார். யாரை எந்தெந்த வினைக்கு பயன்படுத்தணும்னு அரசும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் அவனுடைய கடமை. ஆளை பார்த்துட்டு அழகா இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு படைத்தொழிலுக்கு அனுப்பக்கூடாது. யாரார் எங்கு சரியாக பயன்படுவார்கள் என்று பார்க்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார். இவரு வணிகர் வேளாளரை அனுப்பலாம்ங்கிறாரு இளம்பூரணர். அதே போல குறுநில மன்னர்களையும் இருக்கிறாரு நச்சனார் சொல்லி, அது பொருத்தம்தான். தனக்கு கீழ் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை இந்த பகை பொருட்டாக வேந்தன் அனுப்பலாம் என்பது நச்சினார்க்கரியர் இந்த இடத்துல நல்ல உரை. அதை பார்க்கலாம். அந்த வருண முறைங்கிறது தொடக்க காலத்துல தொழில் சார்ந்ததாக இருந்தது. அப்ப அதுல குற்றம் இல்லை. அப்புறம் இந்த வருணம்னாவே வண்ணம், அதாவது நிறம், தோல் நிறம், தோலினுடைய நிறத்தை கொண்டு அமைந்த பிரிவு உலகெங்கிலும் அழைத்திருக்கிறது. கருப்பு தோல் உடையவர்கள், வெளுப்பு தோல் உடையவர்கள், பொன்போல நிறமுடையவர்கள் என்றெல்லாம் தோலினுடைய நிறத்தை கொண்டு மனிதர்களை பாகுபாடு செய்கின்ற ஒரு இடிநிலை இருந்திருக்கிறது. வள்ளலார் தான் அதை கடுமையாக வெளிப்படையாக பேசினார். நால் வருணம் தோல் வருணம், தோலை கொண்டு ஒரு வருணம் பிறந்திருக்கிறார் என்று. அவள் சிவப்பா இருக்கிறவன் மிக உயர்ந்தவங்கிற ஒரு கருத்து அந்த மாதிரி. அதனால அப்படி இந்த வருணத்தை குறித்து சொல்லுகிற போது அந்த அடிப்படையில தோன்றிய தொழில் நிழல் பாவாணர் இருந்தாரு. நிழல் இருக்கிறவன் சேப்பாதாங்க இருப்பான். 4 தலைமுறை அவன் நிழல்லையே இருந்து பழகிட்டவன்னா அவனுடைய மேனி வெளுத்து போகுது. ஆனா அதே சமயத்துல கதிரவனுடைய காய்ச்சிகளுக்கு கீழே நின்று வயலை உழுகின்றவனும் பாறை உடைப்பவனும் அவனும் கருப்பாக தான் இருப்பான். இருந்தா அவனுடைய முதுகுல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் என்ன செய்வான் பாவம். அதனால அந்த நிறம் கொண்டு பாடு பிரிக்கின்ற பிரிவு என்னாச்சு, காலம் செல்ல செல்ல தொழில் பிரிவுகள் எல்லாம் சாதி பிரிவுகளாக வருண பிரிவுகளாக மாறிவிட்டன. உங்களுக்கு ஒரு சுவையான ஒரு செய்தி சொல்ற. சிந்தாமணியில சீவகன் அவன் அரச பிறவி. ஆனால் அவன் வளருவதோ கந்துக்கடன் என்ற ஒரு வணிகன் இடத்துல. இடுகாட்டுல பெற்று போட்டா விசையை அங்க வந்த தன்னுடைய மகனை அடக்கம் செய்வதற்காக வந்த கந்துக்கடன் என்ற வணிகன் ஆகா ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போய் வளர்க்குறான். இவன் வளர்ப்பு பிள்ளை. அப்போ கந்துக்கடனுக்கு வேற பிள்ளை இருக்கிறான் இன்னொருத்தன் பதுமுகன்னு பேரு. இவர்களெல்லாம் பெரு வீரர்களாக இருக்கின்ற காலத்துல கோவிந்தன் என்று ஒருத்தன் தன்னுடைய ஆணிலைகளை பகைவர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்பதனால மீட்டு தர வேண்டும் என்று சீவகனை கேட்டுக் கொள்கிறான். சீவகன் சென்று பொருது ஆற்றாரை பணியை செய்து ஆணைகளை மீட்டுக் கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த மீட்டுக் கொண்டு வந்து கொடுக்கிற போது அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சான். உடனே கோவிந்தன் தன்னுடைய மகன் கோவிந்தையை, கோவிந்தன் யாரு, ஆயர் குலத்து தலைவன். ஆயுதல் என்றால் வெண்ணெய் ஆயுதல், அதனால அவர்களுக்கு ஆயர்னு பேரு. பயிர்ல மோர்ல வெண்ணெய் இருக்கிறதான்னு பார்த்து ஆராய்கிறார்கள், அதனால ஆயர். அந்த ஆயர் குலத்திலேயே தோன்றிய எல்லாம் தொழிற்பிரிவு தான். ஆயர் குலத்திலே தோன்றிய கோவிந்தன் தன்னுடைய மகள் கோவிந்தையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கருதினான். உடனே அவன் சொல்லுகிறான், ரொம்ப அருமையான பாட்டு, சிந்தாமணி படிக்கணுங்க. சிந்தாமணியில் இருக்கிற 5000 திருவிருத்தங்களை படிக்கணும். யாரும் சிந்தாமணியை சொல்றதே இல்லை. 5 பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் பாடமா இருக்கிறதுனால படிச்சிடுறாங்க. தனிமைகளை கொஞ்சம் படிப்பாங்க, கதை தெரியும். சிந்தாமணி எல்லாம் படிக்கிறது ஒரு அருமையான நூல். ஒரு பாட்டு நான் சொல்றேன் பாருங்க. அதுல முதல் பாட்டே போதும். தாய்மாண்ட பெண்ணின் பழம்புள்ள கமுகி நெற்றி பூமாண்ட தீங்கேன் தொடகீறி வரிக்கை போன்று எப்படி சொல்றான் பாருங்க. ஏமாங்கனி திகறி வாழைப்பழங்கள் சென்றும் ஏமாங்கனம் என்று இசையால் திசை போயதுண்டே அப்படின்னு இயற்கை வளர்த்து அவ்வளவு அழகா பாடுறான். அந்த பாட்டினுடைய நுட்பத்தை பிறகு பார்ப்போம்.
இப்ப உடனே அந்த சீரகனை பார்த்து சொல்றான், பெருவீரனே எனக்கு என்னுடைய மகளை தர்ற. என் மகள் எப்படிப்பட்டவ சொல்றான் பாருங்க. இதுதான் ரொம்ப சிறப்பு. தமிழை இங்க படிக்கணும். வெண்ணெய் போன்று ஊரியணிகள், அது வெண்ணெய் மாதிரி. யாரு? கோவிந்தன் சொல்லுகிறான், ஆயர் குலத்து தலைமகன் அன்றாடம் தயிர் பானையிலையும் வெண்ணெயிலையும் பயிர்கின்ற அவன் சொல்லுகிறான். வெண்ணெய் போன்று ஊறு இனியல், தொட்டு பார்த்தா வெண்ணெய் மாதிரி இருப்பா. வெண்ணெயை தொட்டா எப்படி இருக்குமோ அது போல இருப்பா. வெண்ணெய் போன்று ஊறு இனியல். ஊருன்னு ஸ்பரிசமா விட முடியல. தொட்டு பார்த்தா அந்த ஸ்பரிசத்துல வெண்ணெய் மாதிரி இருப்பா. மேம்பால் போல் தீன் சொல்லை, அவ பேசினால் பால் போல இருக்கும். அதுனா மேம்பால்னு மேலிய பால், மேம்பட்ட பால். மேம்பட்ட பால் போல சொல்லை உடையவள். உன்ன உருக்கிய வான் நெய் போல் மேனியல், நெய் மாதிரியான உடம்பை உடையவள். அதே போல கண்ணும் கருவிலும் போதிருந்த தயிர்பானையில போட்டு வைக்கிற விளாம்பழம் மாதிரி 2 கண்கள் அவளுக்கு அப்படின்னு சொன்னானா. இதெல்லாம் எழுதும் போது நச்சினாருக்கு எழுந்தாரு, அந்த சாதிக்குரிய ஊமையால் கூறினார்னு எழுதுவான். ஆயர் குலத்தில் இருக்கிறவன் அவன் தன்னுடைய புலங்குகிற பொருள்களை வைத்து ஒரு பெண்ணினுடைய அழக பாடுறான். அப்படி கண்ணும் கருவிடம் போதிரண்டே கண்டாகி கல்யாணம் திருமணம் பண்ணிக்கான்னா சரின்னு செய்துட்டானா. செய்திக்கல. அது எப்படா பண்ணிக்கிறது? நாம அரசர் குலம், நாம வளர்ந்ததோ வாணிகர் குலம். இவனும் 4வது வருணத்துக்குரியவன் நாயன். இவனுடைய மகளை போய் நான் எப்படி திருமணம் பண்ணிக்கிறேன்? அதனால முடியாது. அவன் சொல்லி பார்க்கறான். அப்பவும் அந்த கோவிந்தன், குலம் நினையல் நம்பி குலத்தை நினைக்காத, கொடுங்கையற்கண் வள்ளி நலம் நுகர்ந்தாரன்றே நருந்தார் முருகன். முருகன் வள்ளியை திருமணம் பண்ணிக்கல, அதே போல திருமால் நத்தினைய திருமணம் பண்ணிக்கல. அது போல நினைச்சு நீ திருமணம் பண்ணிக்கப்பான்னா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய இளவல், தன்னுடைய தன் வளர்ப்பு தந்தையினுடைய மகன் பதுமுகனுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கிறான். தெற்காக சொல்கிறேன்னு, இந்த வருணாசிரமம் என்பது சிலப்பதிக சிந்தாமணியினுடைய காலம். அந்த 9ஆம் நூற்றாண்டிலே நன்றாக ஆழ வேரூன்றி விட்டது என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதுக்காக சொன்னேன். ஆனா அருமையான செய்யுட்கள், சிலப்பதிக சிந்தாமணியினுடைய செய்யுட்கள் எல்லாம் மிக அருமையான விருத்தம். கம்பனுடைய விருத்தம் உருவானதற்கு காரணமே சிந்தாமணி தான். சரி, அவ்வாறு குறுநில மன்னர்களையும் போருக்கு அனுப்பலாம் என்பது. அடுத்தது, பொருள்வயிர் பிரிதலும் அவர்வையும் உரித்தே. பொருளுக்காக பிரிவதும் மன்னர் பின்னோருக்கு உரியது. மன்னரின் பின்னே இருப்பவர்கள், குறுநில மன்னர்களாக இருப்பவர்கள், சிற்றரசர்களாக இருப்பவர்கள், தானை தலைவர்களாக இருப்பவர்கள், வேளிர்கள் என்று பலரும் இவ்வாறு பொருளுக்காக பிரிதல் உண்டு. பொருட்பிரிவு வணிக வேளாளர்கள் கூறியது எழுதினார்கள் இளம்பூரணர். இந்த இடத்துல பொருளையும் பிரிதலுங்கிறதுக்கு நச்சினார்க்கினியர் எழுதுறாரு, தமக்கு திரையாக பொருள் தரவும் அப்படிங்கிறது சரியான முறை. தப்ப பொருளை வசூல் செய்வதற்காக போறான். அது மன்னனுக்கு பின்னோன் தான் போகணும். கலெக்டர் தானே போக முடியாது. தாசில்தார் அனுப்பலாம், டெப்டி தாசில்தார் அனுப்பலாம், அசிஸ்டன்ட் தாசில்தார் அனுப்பலாம். அது மாதிரி மன்னர்களுக்கு பின்னோரும் போய் சென்று சேர்ந்து இந்த பணிகள்லாம் செய்யலாம். அடுத்தது, உயர்ந்தோர் பொருளையும் ஒழுக்கத்தான. உயர்ந்தோர் பிரிகின்ற பிரிவு ஒழுக்கத்தின் அடிப்படையில் நிகழும். அது அந்தணர் பிரிவு என்று எழுதினார்கள் உரையாசிரியர். தமக்குரிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் பிரிவார்கள். என்ன பொருள் என்றால், கல்விக்காக பிரிவார்கள், சிறந்த ஒழுக்க நடைமுறைகளை பயின்று வருவதற்காக பிரிவார்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது, மிக இன்றியமையாத ஒரு நூற்பா. இந்த நூற்பாவில் இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் மிகவும் வேறுபட்டு உரை எழுதுகிறார்கள்.
இந்த நூற்பாவிற்கு எல்லாரும் இளம்பூணர் கொண்ட பொருளையே கொண்டார்கள், அதையே எழுதுகிறார்கள். இந்த இடத்துல நச்சினார்க்கு உரையும் கொஞ்சம் கருதத்தக்கது என்பதனை யாரும் கருதுவதில்லை. காரணம் என்னவென்றால், தொல்காப்பிய பொருளதிகாரம் படிக்கிறவங்க எல்லாரும் அதுக்கு இளம்பூணர் உரை ஒன்றுதான் இருப்பது போல கருதிவிட்டார். அதற்கு நச்சினார்க்கு உரை இருக்கிறது. அதே போல செய்யுளியல் இருக்கிறது, ஓமையல் இருக்கிறது, மெய்ப்பாட்டியல் இருக்கிறது, செய்யுளியல் இருக்கிறது தான் பேராசிரியருடைய உரை இருக்கிறது. அவர் பேரே என்னன்னு தெரியலீங்க, அவருக்கு பேர் பேராசிரியர். இந்த பேராசிரியர் 2 பேர் இருக்காங்க அந்த காலத்துல. அவங்க எல்லாம் பெரும் புலவர்கள், மாபெரும் புலவர் பேராசிரியர் தான். அவ்வளவு பெரும் புலமை படைத்தவர். காக்கை பாடுமையான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் மாபெரும் புலவர். மாபெரும் இல்ல, மாபெரும் புலவர். பெரிய, ஏனென்றால் ஓரல் கூறுவதற்கு பிறகு ஒற்று மிகுங்கிறது இலக்கணம், அதனால சரியா எழுதப்பட்டது. அவ்வளவு பெரும் புலமையுடையவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நூற்பாவுக்கு என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. இந்த நூற்பாவை தவறாக பொருள் கொண்டு விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய உட்கிடக்கை. இதை கொஞ்சம் நன்றாக பயின்று பாருங்க. முன்னீர் வழக்கம் அகடுவோடில்லை. நான் என்னுடைய ஆய்வுகளிலும் கூட இந்த நூற்பாவை பற்றி சற்று விரிவாக எழுதியிருக்கிறேன். முன்னீர் வழக்கம் அகடுவோடில்லை. அந்த பகுதியை நான் விரிவா எழுதும் போது இந்த 2 உரையும் படித்து அதுக்கு பிறகு இன்னும் வேறு குறிப்புகளை எல்லாம் தேடி பார்த்து நான் எழுதி விளக்கமா எழுதியிருக்கிறேன். யாரும் இந்த நூற்பாவுக்கு ஒரு 6-7 வரைக்கு மேல எழுதுறது இல்லை. நான் 2 பக்கம் எழுதிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் காட்டணும்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாமப்பான்னாரு. அவ்வளவு நுட்பமாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு உரியது இந்த நூற்பா. முன்னீர் வழக்கம் அகடுவோடில்லை. முன்னீர்னா கடல். கடலை முன்னீர் என்று சொல்லுவது அந்த காலத்து மரபு. கடலுக்கு ஏன் அந்த பேரு? ஒருத்தர் சொன்னாரு, ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் ஆகிய 3ம் இருப்பதனால கடல் மரம். இன்னொருத்தர் சொன்னாரு, ஆக்கல், அடித்தல், காத்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்வதனால 3 நீர்னார். இந்த கருத்து நீண்ட காலமாக தமிழில் நிலவி வந்தது. தமிழ்காதல் என்ற ஆய்வத்தை என்னுடைய ஆசிரியர் எழுதுகின்ற போதுதான் இந்த கருத்தை மாற்றினார். 3 நீர் என்பது இட் இஸ் எ ஜியோகிராபிக்கல் டெனோடேஷன். அது நில அடிப்படையில் சொல்லப்படுவது. 3 பக்கம் கடலால் சூழ்ந்த நிலம், 3 பக்கம் சூழ்ந்த கடல் என்று பொருள் முன்னீர் என்பது. அதுதான் சிறந்த பொருள். முன்னீர் வழக்கம் அகடுவோடில்லை. மனைவியோட சேர்ந்து ஒரு கணவன் கடல் கடந்து போகின்ற வழக்கம் இல்லை. இது இளம்பூர்ணனுடைய உரை. அந்த காலத்துல வெளிநாடுகளுக்கெல்லாம் தலைவன் போவா. சீன நாட்டிற்கு போயிருக்கிறான், கிரேக்க நாட்டிற்கு போயிருக்கிறான். பண்டங்களை ஏற்றி கொண்டு போய் களம் நிறைய கொண்டு போய் அங்கே கொட்டி இருக்கிறான். அங்கிருந்து நிறைய பொருள் வருவாய் பெற்று வந்திருக்கிறான். கொற்கையிலே குளித்த முத்தை கொண்டு போயிருக்கிறான். இதெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லப்படுகின்றன. அப்படியெல்லாம் போன தலைவன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போவது இல்லை. இதுதான் இளம்பூர்ணம் சொல்லுகின்ற பொருள். அதே போல நம்முடைய தமிழன் தாழ்ந்து போனதற்கும் தமிழின் புகழ் மங்கியதற்கும் என்ன காரணம் என்று என்னென்னவோ காரணம் சொன்னாங்க. நான் என்னுடைய ஆய்வேட்டில் சொல்லியிருக்கிற ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன். இது பலராலும் ஏற்கப்பட்ட ஒரு இந்த கருத்து என்னவென்றால், தமிழனிடம் ஒரு பெரிய பெருந்தன்மை இருந்தது. அந்த பெருந்தன்மை தான் அவனுக்கு பகையாக போயிடுச்சு. என்ன செய்வான்னு கேட்டா, அயல்நாடுகளுக்கெல்லாம் போவான், படையெடுத்து வெற்றி கொள்வான். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், எல்லாம் செய்வான். கங்கையில போக முடியாத பெரு வெள்ளம் வருகிற போது யானைகளை வரிசையா நிறுத்தி அது மேல ஏறி யானையை பாலமாக நிறுத்தி அப்பால போய் வென்றான் என்பது ராஜேந்திரனுடைய வீர வரலாறு. சரி, வென்றான்ல, என்ன பண்ணான்? எப்பொழுதுமே காலையில வெற்றி பெறுவான். அந்த அரசு காலில் விழுவாரியானால் மாலையில அவன்கிட்ட அந்த நாட்டை கொடுத்துட்டு திரும்பி வந்துடுவான். ஆனால் ஒரு ஐரோப்பியன், ஒரு ஆங்கிலேயன் அப்படி செய்ய மாட்டான். தான் வென்ற நாடுகள்ல தன்னுடைய கொடியும் படையும் நிறுவி
ஒரு 200-250 ஆண்டுகள் இருந்துட்டு தான் போவான். அதனால என்ன ஆகும், அவனுடைய மொழி இங்க நல்லா வேரூன்றிடும், அவனுடைய பண்பாடு இங்க இருந்து வந்துடும். எல்லாரும் பேண்ட் போட்டுக்குவாங்க, கோட்டு போட்டுக்குவாங்க, மாற்ற முடியாது. அதனால தமிழன் அப்படி இல்லை. எதுக்குப்பா அயலானுடைய நிலத்தை நாம வைத்துக் கொள்வது, நாம் வெற்றி பெற்றதோடு சரி, அவன் நமக்கு பணிந்து விட்டான், அதனால குடிச்சிருவோம் அப்படின்னு குடிச்சிட்டு வந்துடுவான். இந்த பெருந்தன்மை தான். அவன் அங்கேயே இருந்திருந்தாங்கன்னா தமிழர் பண்பாடு பரவி இருக்கும், தமிழ் மொழி பரவி இருக்கும். இது ரெண்டும் இல்லாம போச்சு. அவன் திரும்பி ஊருக்கு வந்துட்டான். நேற்று சுந்தரவடிவேலு அவர்கள் துணைவேந்தராக இருந்த காலத்துல அவருடைய வீட்டிற்கு நான் போனேன், செனாய் நகர்ல அவருடைய வீடு. அவர் என்ன கேட்ட கேள்வியதான், அப்பா ரஷ்யாவுக்கு ஒரு ஆளை அனுப்ப வேண்டியதா இருக்கு, இஸ்கஸ்க்கு, இந்தோ சோவியத் கல்ச்சுரல் அசோசியேஷன், அதுல நீ போறியான்னு கேட்டாருன்னா, நான் போகலீங்க, நான் ஊரை விட்டு இப்போ போறாப்புல இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் இதேதான், தமிழன் எப்பவும் வெளிநாட்டில் போய் தங்க மாட்டான், அவன் வீட்டு திண்ணையை விட்டு கீழே இறங்க மாட்டான், அதுக்கு நீ நல்ல இலக்கணம்னாரு. அதே போயிட்டு தான் நிறைய இன்னும் பெரிய நிலையெல்லாம் பெற்றிருக்கலாங்கிறது வேற. இருந்தாலும் இதுதான் பரம்பரை பண்பு. புதியராயினும் இமயமாயினும் பொதுவொரு சிறப்பில் புகாரையாயினும் 17 வரியா பழங்குடி எழுதிய பொதுவொரு சிறப்பில் புகார்மா. ஊரை விட்டு போகாமை என்பதுதான், தன்னுடைய நிலத்தில் தான் காலூன்றி வாழ்வதுதான் தனக்குரிய பண்பு என்று கருதிய தமிழன். அதனால்தான் பொதியமலை இமயமலை மாதிரி பூம்புகாரும் நிலை பெற்று இருந்ததுன்னா அழியவே இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறவன் எங்கேயும் போகல. இந்த காலத்துல எல்லாரும் அலைந்து திரிந்து வெளிநாடு எழுந்து போய் அங்கெல்லாம் குடியேறி இருந்துவிட்டு தாய் நிலத்தை மறந்து, தாய் நிலத்தில் ஆற்ற வேண்டிய தொண்டுகளை எல்லாம் மறந்து, தாய் நிலத்தில் புழங்குகின்ற அந்த தாய்மொழியை மறந்து அப்படிலாம் போயிட்டாங்க. பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல, தமிழ் பாரம்பரியத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு தமிழ் அகர நெடுங்கனுக்கு தெரியல. அவ்வாறாகியத்தில் சரி இருக்கட்டும். இளம்பூணர் அவ்வாறு உரை சொல்லியிருக்கார், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு. இந்த கடற்பயணத்தை பற்றி சங்க இலக்கியத்துல 2379 பாடல்கள், ஒரே ஒரு பாடல் மட்டும் கடற்பயணத்தை பற்றி பேசுகிறது. அது அகநானூற்றில் 255வது பாட்டு. அதை பாடியவர் மருதன் இளநாகன். அந்த பாட்டுல தான் கடல் நடுவே செல்வது பற்றி சொல்லுகிறார். ஆனாலும் கூட அந்த அனுபவத்தை அதிகமா அந்த பாட்டுல பேசல. அப்பவும் மனைவியை கூட்டிட்டு போகல, தனியாக அவர் போயிருக்கிறார். சரி, அவ்வாறு காலில் பிரிவு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. பிரிவு 2 வகை, ஒன்று காலில் பிரிவு, இன்னொன்று களத்தில் பிரிவுன்னு சொன்னான். காலில் பிரிவுங்கிறது நடந்தே போறது, களத்தில் பிரிவு என்பது கப்பல் ஏறி போறது. இந்த காலில் பிரிவுங்கிறது அது மனைவியோடு போவாங்க. ஆனா கப்பல் ஏறி வெளிநாடு செல்வது என்பது மனைவியரோடு குடும்பத்தோடு போவதல் என்பது இல்லை, பெண்களோடு போதல் என்பது இல்லை. இது இளம்பூர்ணர் உரை. ஆனா தட்சிணார்க்கினியர் தன்னுடைய புலமை தோன்றுவதற்கு ஒரு உரை எழுதுகிறார்கள். முன்னீர் என்பதற்கு நீர் என்றால் தன்மை. கலித்தொகையில பார்க்கணும், முன்னீரால் நீர அல்ல, இன்னும் உனக்குரிய தன்மை இது இல்லை. முன்னீர் வழக்கம்னா ஓதல், சூது, பொருள் என்ற 3 காரணமாக 3 தன்மைகளுக்காக தெரிகின்ற பெரியில் தலைவியோடு போதல் இல்லைன்னு எழுதினார். ஓதுவதற்காக போகிற தலைவன் கூட அழைச்சிட்டு போக மாட்டான் மனைவிய, அப்ப எப்படி படிக்கிறது? அதே போல சூது காரணமாக வேறு அரசனிடம் சூது காரணமாக போகிற தலைவரும் மனைவியை உடன் அழைத்து போதல் இல்லை. பொருள் தேட வேண்டும் என்று போகிற தலைவரும் இவ்வாறு போதல் இல்லை. இது நச்சினார்க்கினியருடைய உரை. இதையும் நாம கருதி பார்க்க, என்னையும் அழைச்சிட்டு போ அப்படின்னு காலில் பிரிவுல சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நமக்கு நிறைய இருக்கு. ராமாயணம் வரையில பார்த்தா பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, காடு ரொம்ப சுடுன்னு சொல்றீங்க, பிரிவை விடவா அது சுட போகுது, அழைச்சிட்டு போயா நீ என்று சீதை சொல்ல நாம கேட்கிறோம்.
அது போன்ற ஒரு நிலையை இந்த தட்சிணார்த்தினுடைய உரை நமக்கு தருகிறது. அடுத்தது, எத்தனை மருங்கினும் மகளும் மடல் மேல் பொற்புடை நெறிமை உண்மையான நம்முடைய பண்பாட்டின் உத்தரம் இதுதான். எவ்வளவு எத்தனை மருங்கினும்னு எப்படி பொருள் சொல்றது? இல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 திணை கண்ணும் மகடு மடல் மேல் பொற்புடை நெறிமை உண்மையான. ஒரு பெண் மடல் ஏறுதல் என்பது இல்லை. இந்த மடல் ஏறுதல்னு என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் உளமாற காதலிக்கின்றனர் என்ற கருத்து வேறுபாடே இல்லை. ஆனால் இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் இதற்கு தடையாக இருக்கிறார். ஆண் மிக உயர்ந்த ஒடுக்கமுடையவன், அப்படி இருந்தும் ஏற்றுக்கொள்ளாமைக்கு ஏதோ சில காரணங்கள் இருக்கின்றன. அது ஒரு காரணம், நம்முடைய நிலத்தவன் இல்லை என்று கருதுகிறார். இவன் அயல் நிலத்தவன் என்று கருதுகிறார். அந்த நிலையில ஆடவன் என்ன செய்வான்? ஏமா நான் என்னம்மா பண்றது, இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? மூத்தோரை விட்டு பெண் கேட்டேன், மறுத்து விட்டார்கள். நீயும் உன்னுடைய அவாவை காதலை உன்னுடைய பெற்றோர்களுக்கு வெளிப்படுத்தினாய், மறுத்து விட்டார்கள். ஊராவர்கள் கூட நம்மளுடைய காதலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், மறுத்து விட்டார்கள். இனி என்ன செய்வதுன்னு சொல்லும் போது எனக்கும் ஒன்றும் சொல்லனாக இல்லை. நான் வாய்விட்டு இதனை அறக்க முடியாது. நான் இன்னானை காதலிக்கிறேன் என்று ஊரறிய பேச முடியாது. என்ன செய்வது? நீ பேச முடியாது, நான் பேசலாம். ஆமா பேசலாம். என்ன செய்ய போறீங்க? ஒரு பனை மடலால் ஒரு குதிரை செய்தேன். அந்த குதிரையை தெருவிலை இழுத்துக்கொண்டு என்னுடைய நண்பர்களோடு வருவேன். அந்த குதிரையின் மீது உன்னுடைய உருவப்படத்தை வரைந்து வைத்தேன். நான் எருக்கம்பூவால் அமைந்த மாலையை சூடிக்கொள்வேன். பெருவழியாக இழுத்துக்கொண்டு இந்த பெண் என்னால் காதலிக்கப்பட்டவள் இவரை கொடுக்க மறுக்கிறார்கள் என்று எல்லாரும் அறிய பறையறைந்து சொல்லுவேன். அப்படி இதுக்கு பேர் தாங்க மடல் ஏறுதல். பனை மடலாலான குதிரை ஊர்தல். மாவென மடலும் ஊர்வ பூவென குவிமுகில் எருக்கம் கண்ணியும் சூடுவ பிரிதும் ஆகுத காமம் கால் கொள்கை என்று குறுந்தொகை பேசும். இந்த மடலேறுதல் என்பது பெண்ணும் செய்யக்கூடிய செயல் இல்லை. ஆனா பெண்ணும் மடலேறுவதாக பாடுவது தமிழ் பண்பாடு இல்லை. அப்படி ஒருத்தர் பாடிட்டாருங்க. யாரு? ஒரு திருமங்கையாழ்வார் பாடிட்டார். மங்கையார் அல்லாத மங்கையார் ஒரு திருமங்கையார். திருமங்கை முன்னர் பேர்லதான் மங்கை. அவர் என்ன பண்ணார்? ஒரு தலைவியை படைத்தார். பெரிய திருமடல் என்று ஒரு இலக்கியம் எழுதினார். அந்த தலைவி மடல் ஏறுறான். எல்லாரும் திருமங்கையாழ்வாரை பெற்று தீர்த்துருவாங்களே, ஐயா தமிழ் பண்பாட்டுக்கு மாறா ஒரு தமிழச்சியை கொண்டு வந்து வீதியில நிறுத்திட்டு ஏன்னு சொல்லுவாங்களேன்னா சொல்ல மாட்டாங்க. திருமங்கையாழ்வார் என்ன சாதாரணமான ஆளா? எப்பேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டும் தேனாக அமிர்தமாக திட்டிக்கிற பாட்டு. அதை பற்றி அந்த சில பாடல்களை பின்னால பாடுறோம். அதுல என்ன சொல்லிட்டார் கடைசியில? இந்த பெண் மடலேறுதல் என்பது தமிழ்நாட்டு பண்பு இல்லை என்பது எனக்கு தெரியும். வடநூல் நெறி பற்றி நான் பாடினேன். வடமொழியில் இருக்கக்கூடிய நூல்கள்ல இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு. அதனால நான் அந்த நெறியை ஒற்றி பாடிவிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த கற்பனை கலை இவர் பக்தி நெறி பூண்டவர் என்று சொல்லிட்டார். இது பிற்காலத்துல இந்த திருமங்கை ஆழ்வார் பாடினது பாரதியாருக்கு ரொம்ப வசதியா போச்சு. ஒரு தலைவர் சொல்லுகிறார், இந்த தலைவன் இங்க என்னை பார்க்கவே வர்றதில்லை, என்ன செய்வன் தெரியுங்கள, நானே தெரு முழுவதும் பறை சாற்றி நான் காதலித்தேன் என்று தூற்றி முரசறை வேண்டாம். இது திருமங்கை ஆழ்வாருக்கு பின்னால வந்த பாரதியார். அது புதுமைப்பெண். என்னுடைய காதலை நான் பேசாம இருந்தா அப்புறம் எப்படி? அந்த ஒரு பேராண்மையை ஒரு பெண்ணுக்குள்ளார புகுத்தினாரு பாரதியார். அதனால மடலேறுதல் என்பது பெண்ணின்பால் நிகழக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. பொற்புடை நெறிமை உண்மையான
சரி, பொற்புடை நெறி இல்லை. பொற்புடை நெறின்னு என்ன? நாணம் முதலியன சார்ந்த பண்பு இல்லை என்றார். அதனால மடலேறுதல் என்பது ஆடவர்கள் செய்தது. கடலன்னா காமம் உடந்தும் மடலேறா பெண்ணில் பெருந்தக்கது இல்லைனார் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள் போல கட்டமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு வேறு எந்த நூலும் இவ்வளவு ஒழுங்கு அமைந்ததே இல்லை. இந்த திருக்குறளை முதல்ல என்ன பண்ணாரு? பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பனும் பெண்ணை உண்டாகத்தேன்னார். பெண்ணீர் பெருந்தக்க யாவுலங்கிறதோட நிற்கிறக்கூடாது. பெண்ணை விட மிகச்சிறந்த ஒன்று எங்கே இருக்கிறது, பெண்ணை என்பதனை விட சிறந்தது ஒன்று எங்கே இருக்கிறது. அப்புறம் போட்டார் ஒரு சப்கிளாஸ் சென்டென்ஸ்ல, கற்பனும் பெண்ணை உண்டாகத்தே, கற்பு என்ற ஒன்று இருந்ததா. அதனால பெண்ணாக பிறந்தவர்கள் எல்லாம் பெண்கள் அல்ல, கற்பு என்ற ஒன்று அமைந்துவிட்டா அப்படின்னு. சரி, பெண்ணில் பெருந்தக்க யாவுலங்கிறது கேள்வி. இங்க எங்க அரசுப்பால்ல, காமத்துப்பால்ல இதுக்கு விடை சொல்றாரு. பெண்ணில் பெருந்தக்க யாவுலங்கிற வினாவுக்கு அங்க கடலன்னா காமம் உழங்கும், மனசுக்குள்ளார கடல் மாதிரியான காதல் உணர்ச்சி பொங்கியிருந்தாலும் கூட மடல் ஏறா பெண்ணீர் பெருந்தக்கது இல் அப்படின்னு அங்க முடிச்சார். அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி போகுது இந்த குறைப்பாடு. அகர முதல என்று தொடங்குவதிலிருந்து கடைசியில காமத்துப்பால்ல கடைசி குரல் முடிக்கிற வரையில தொடர்ச்சி இருக்கிறது. இந்த தொடர்ச்சியை சரியாக அறிந்து பயில வேண்டும். அதனால இந்த மடல் ஏறுதல் என்பது பெண்களுக்கு உரியது இல்லை என்று சொன்னார். இப்ப இனிமே ரொம்ப இனிமையான ஒரு பகுதிக்கு வருகிறோம். இந்த பகுதி என்னவென்றால், இந்த இடத்த படிக்கக்கூடியவர்கள் இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக நீங்க கேட்கணும். ஏன்னா பல பேர் இது சரியாக உணராததுனால நிறைய ஐய வினாக்கள் ஏராளமா என்ன கேட்டாங்க. நான் தொல்காப்பியம் பயிற்றுவிக்கிற காலத்திலும் மாணவர்களுக்கெல்லாம் நிரம்ப ஐயம் தோன்றிய இடம் இதுதான். என்னது, உங்களுக்கும் ஐயம் தோன்றும். இந்த நூற்பாவை படிக்கும்போது தெரியும். இனிமேல் கூற்றுகளை பற்றி சொல்ல போறாங்க. கூற்றுன்னா ஒருத்தி சொல்லுதல், ஒருவன் சொல்லுதல். பெண்களெல்லாம் சொல்லலாம். இவர் நற்றாய், நற்றாய்ங்கிறவ பெற்ற தாய், செருதிங்கிறவ வளர்ப்பு தாய். ஒரு வீட்டுல 2 தாயர்கள் இருப்பாங்க. ஒரு செய்தி உங்களுக்காக சொல்லுகிறேன். உனக்கு எத்தனை அம்மா அப்படின்னு இப்ப இருக்கிறவனை கேட்டா என்னையா வேடிக்கையா இருக்கு, என்ன கேட்கிற? அம்மா ஒருத்தி தானே இருப்பா. அட போயா, சங்க காலத்துல தலைவிக்கு 2 அம்மா, ஒருத்தி பெற்றதாய் நின்று வளர்த்துத்தாய். ஞான சம்பந்தருக்கு 3 தாயின்னாரு. ஐயாறு 3 தாய் அப்படின்னா என்னை பெற்றதாய் ஒருத்தி, எனக்கு பால் கொடுத்து தாயாகிய உமையம்மை 2வது தாய். ஒரு 3வது தாய் யாரு? பெரிய புராணம் படிச்சிருந்தாலும் தெரியும். பாண்டி நாட்டுல இந்த சிறு குழந்தை சமணர்களை வாதில் வெல்லுவதற்காக போன போது அங்கே பாண்டியனுடைய தேவியாக இருந்த மங்கையர்க்கரசியார் இந்த குழந்தையை பார்த்த உடனே மார்பு சிறந்தது. ஆகா, இந்த குழந்தை பெறுகிறது, இந்த நாட்டில் சைவத்தை பரப்புவதற்கு 4 அல்லது 5 வயதான இந்த குழந்தை இங்க நடந்து வருகிறது என்று பார்த்தவுடனே மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து அவருடைய மார்பு சிறந்துச்சு. அப்படி சிறந்த அந்த தாய் 3வது தாய். அந்த அவருக்கு ஞான சம்பந்தருக்கு 3 தாய். அப்பர் லிமிட் அவ்வளவுதானான்னு கேட்கக்கூடாது, இன்னும் இருக்கு. பட்டேல் சார் சொன்னார், எத்தனை அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டது. அப்பன் எத்தனை அப்பனும், அம்மை எத்தனை அம்மையும். என்ன எத்தனை பிறகு பிறந்திருப்பானா? ஒரு 1000 பிறகுக்கு மேல இருக்கு. என்னை செய்து பிறந்துட்டே இருக்கிறேன். அப்பா ஒருத்தன், அம்மா ஒருத்தி. அந்த பிறகுல இந்த பிறகுல அப்பா ஒருத்தன், அம்மா ஒருத்தி. இப்படியா அப்பன் எத்தனை அப்பனும், அம்மை எத்தனை அம்மையும். போலியா நம்ம பிறந்தது இல்ல. அவங்களும் மாதாவும் உடல் சலித்தாள். அம்மா உடம்பு சலிச்சுட்டா, அம்மான்னு வர்றவ உடம்பு சலிச்சுட்டா. பெற்று என்ன பெற்று அவ உடம்பு சலிச்சுட்டா. வேதாவும் கை சலித்தான்.
அந்த நாமூலும் என்னை பிண்டமா பிடிச்சு போட்டு போட்டு அவனும் கை சரிச்சுட்டான். இனிமே மறுபடியும் ஒரு கருப்பையில் வாராத அந்த ஒரு நிலை எனக்கு அருளுகள்னு பட்டினத்தார் கேட்கிறார். அதனால கூற்று அப்படின்னா கூறுதல் என்று பொருள். எந்தெந்த இடத்துல இந்த நற்றாயாகிய பெற்றதாய் பேச போகிறாள், என்ன இந்த இடத்துல பேசலாம் அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு இந்த தொல்காப்பியர்? எந்த இடத்துல பேசுறதுங்கிறது கூடவா ஒரு இலக்கணம் சொல்லணும்? எந்த மொழியில சொல்லியிருக்கு? எந்த மொழியிலையும் சொல்லாததானே பொருளதிகாரம். எந்த மொழியிலையும் பேசாதது பேசுவதுதானே பொருளதிகாரம். அதாவது என்ன பொருள் என்றால், இந்த இடத்துல நான் நற்றாய் இந்த இடத்துல கூற்று நிகழ்த்துவாள் என்றால் என்ன பொருள் என்றால், என்ன அம்மா ஒன்றும் பேசாம இருக்காங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் இல்லை. அப்படி இல்லை. அதாவது டிராமாட்டிக் பர்சன் இதெல்லாம் ஒரு நாடக பாத்திரமாக வருகிற போது, ஒரு அகப்பாட்டிலே சித்திரம் செய்யப்படுகிற போது, ஒரு காதல் காட்சி புலவன் புனைகிற போது, நற்றாய் அந்த பாட்டுல இந்த இடத்துல நற்றாய் கூற்றாக அது வரும். எல்லா இடத்திலும் நற்றாய் பேசுவதாக புலவன் செய்யக்கூடாது. பாட்டு புலவன் செய்யும் போது நற்றாய் பேசக்கூடிய இடங்களாக புலவன் செய்யக்கூடிய இடம் இதுதான் என்று வரையறுக்கிறார். இது இலக்கிய அமைப்புக்குரியது. இலக்கியத்தில் இந்த கூற்று இவ்வாறு நிகழ வேண்டும் என்று இலக்கணப்படுத்துகிறான் புலவன். இப்ப பார்ப்போம். அதை பார்க்கும்போது நன்றாக விளங்கும். தன்னும் அவளும் அவனும் சுட்டி. நற்றாய் என்ன பண்றா? அவள் ஏதாவது ஒன்று சொல்லுகின்ற போது தன்னை குறித்து சொல்லுவாள். நான் இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்து இந்த பெண்ணை பெற்றேன், இந்த பெண்ணை இப்போது இழந்து நான் வாடுகிறேன், யாரோ ஒருத்தனை தேடிக்கொண்டு அவனோடு போயிட்டாளே என்று தன்னுடைய நிலையை பற்றி சொல்லி அவ இறங்குவதாக புலவன் பாடம் செய்யலாம். அங்கதான் முக்கியம். அதாவது நற்றாய் தன்னை குறித்து இறங்குவதாக புலவன் பார்த்து இயற்றலாம். அதே போல அவளும் எப்பேற்பட்டவளின் மக, உறங்குகிற காலத்தில் என்னை பிரியாதிருப்பாள், மற்ற காலத்திலும் என்னை நீங்காதிருப்பாளே என்று சொல்லி இறங்குவது. தன்னும் அவளும் அவனும் சுற்றி. யாரனா எங்கிருந்தோ வந்துட்டான். அதாவது என் மகள் ஒருத்தியும் பிறர் மகன் ஒருவனும் தம்முளே உணர்ந்த தாமரை புணர்ச்சியர் 9வது கலித்தொகை பார்த்து அதை ஒத்துக்கவே இல்லை. அந்த தேர்வுக்கு போற தலைவி, ஐயா பார்த்தீங்களா, யார கேட்குறீங்க? என் மகள் ஒருத்தியும் வேற ஒருத்தியோட மகனும். அப்பவும் ஒத்துக்கல. அந்த மகளுடைய காதலன்னு தவறி கூட வரல. என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவன், கரத்தியா ஒருத்தி, அந்த கரத்தியா ஒருத்தியோட மகனும் தம்முளே குணர்ந்த தாமரை குணம். அது சொல்லாமன்னு இருக்க முடியல. அவங்க காதலர்களாம் இந்த வழியா போனாங்களான்னு உங்களை கேட்கிறேன். அதனால தன்னும் அவளும் அவளும் சுட்டி மண்ணும் நிமித்தம். என்ன பார்க்கறது, பள்ளி என்ன சொல்லுது, அதான் மண்ணும் நிமித்தம். அஞ்சுரான்னு சொல்லுதா என்று. மண்ணும் நிமித்தம் மொழி பொருள் செய்த வாக்கு. அப்படி இருக்கும்போது பிறர் வாயிலாக வேற அவங்க எதுக்கும் சொன்னாங்க. ஆகட்டும் எல்லாம் நடக்கும்பா அப்படின்னு ஒருத்தன் தெருவில் பேசிட்டு போனான். ஆகா தெய்வ வாக்கு வந்துருவான். மண்ணும் நிமித்தம் மொழி பொருள் தெய்வம் அசரீரின்னு சொல்லுவான். நற்சொல் ஆகிய இவைகளால நன்மை தீமை அச்சம் சார்தல். அதாவது தனக்கும் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் சூழ்நிலையால் தோன்றுகின்ற அச்சத்தையும் ஆகியவற்றை எல்லாம் குறித்து அன்ன பிறவும் அவற்றோடு தொகை பிறவற்றையும் சேர்த்து முன்னிய காலம் 3 விளக்கி, நேற்று இப்படி இருந்தது, இன்றைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் 3 காலத்தோடும் பொருந்த யார்கிட்ட பேசுவா? தோழி பேசும் தோழியிடம் சொல்லுவா.
நீதானே அவ கூடவே இருந்த, விட்டுட்டி எப்படி அப்படின்னு தோழி வேர்த்தும் கண்டோர் வாங்கினும் தேடிட்டு போறான். போகும்போது வழியில கண்டவர்களிடத்தும் நற்றாய் புலம்பலும் புலம்புறா அந்த தாய் ஆகிய கிளவியும் அவ்வழி இல்லை. இந்த இடத்துலதான் இன்னும் இடத்துலதான் நற்றாய் பேசுவதாக புலவன் பாட்டு செய்ய வேண்டும் என்பது இலக்கணம். இந்த இடத்துலதான் பாட்டு செய்வான், இந்த கூற்றாகத்தான் வரணும். இதை தாண்டி கண்ட இடத்துலலாம் நற்றாய் பேசுவதாக பாட்டு செய்திடக்கூடாது. அதனால பாட்டியத்தின் முறைமைக்கு ஒரு இலக்கணம் என்பதனை உணர வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு அது. அதோட நம்ம நிறைவு செய்து கொள்வோம். மருவில் தூவி சிறுகரும் காக்கை. காக்காய்க்கு இருக்கு பாருங்க சிறகு. நீங்க காக்கையை பார்த்தீங்கன்னு தெரியும், மற்ற பறவைகளை விட காக்கையினுடைய சிறகு தூய்மையானது. அது ஏன் அப்படி தூய்மையா இருக்கு? காக்காயினுடைய இறகு பளபளன்னு இருக்கு. அது தூய்மையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நீர்நிலையில போய் தன்னுடைய அழகினால தண்ணீரை எடுத்து தன்னுடைய மேனியிலே விட்டு துடைத்துக் கொள்ளும். அது பேரு காக்கா குளியல்னு பேரு. அதாவது சட்டுன்னு அது குளிக்கும். அழகான தண்ணீரை ஏந்தி தன்னுடைய உடம்புல தெளித்துக் கொள்ளும். அப்படி நாள்தோறும் செய்வதனால அதனுடைய தூய்மை கெடுவதில்லை, பலபலன்னு இருக்கும். இதை பார்த்துத்தான் பாரதி பாடினான், காக்கை சிறகிலே நந்தலாலா இந்த கரியரிடம் தோன்றுவதையே நந்தலாலான். மற்ற பறவைலாம் அதுக்கு பறவை, ஆனா இந்த காக்கை தூய்மையான பறவை. அதுக்கு இன்னொரு பழக்கமும் உண்டு. இந்த காக்கையினுடைய உடன்புணர்ச்சி இருக்குத, அது யாராலும் அறியப்படாது, உடனிருக்கும் பறவைகளாலும் அறியப்படாது. அவளை மறைவான ஒரு புணர்ச்சியை உடையது, உடற்புணர்ச்சி. அதனால இந்த மருவில் தூவி குற்றமற்ற சிறகை உடைய சிறுகரின் காக்கை, அன்புடைய காக்கை. இந்த இடத்த அப்படி படிக்கணுங்க இந்த பாட்டை. மருவில் தூவி சிறுகரின் காக்கை, காக்கையே அன்புடை மரபின் கிளையோடு ஆற உன்னுடைய சொந்த பந்தெல்லாம் சாப்பிடுவது போல பச்சு உன் செய்த பயிரின வலிசி. நல்ல ஊரை இட்டு சமைத்திருக்கக்கூடிய, நிலத்தை இட்டு சமைத்திருக்கக்கூடிய உணவை நான் உனக்கு பொற்களத்திலே தருவேன். வெஞ்சின விரவேல் காளையோடு அஞ்சில் ஓடி வரக்கரைந்தேன். தலைவனோடு போயிருக்கிற தலைவி வருவாள்னு ஒரு சொல்ல, ஏ காக்காய், ஏ காக்கையே, என்ன சொல்லணும்? என்னுடைய மகள் போனவ வந்துருவா, காணி நீ கத்தினாவே விருந்து வரப்போகுது. இந்த விருந்து என்னுடைய விருந்து போயிருக்கக்கூடிய என் மகள் என்று நான் அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தன்னும் அவளும் சுட்டி தாய் சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்பது அந்த அருமையான ஒரு பாட்டினாலே நமக்கு புலப்படும் என்று இதுவரைகளை கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்ந்து அகத்தணையில் பார்க்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.